ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, தேவனுடைய இந்த அருமையான ஃபெலோஷிப்புக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் இந்த நேரத்தில் கூட அப்பா இந்த வேதத்தை வாசிக்கவும் அதை தியானிக்கவும் அதன் ஆழங்களை புரிந்து கொள்ளவும் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட விசேஷமாக ஆண்டவரே போன வாரத்தில் பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஞான கொடுத்திருக்கின்ற நல்ல ஒரு ஆயுசுக்காகவும் ஹெல்த்துக்காகவும் ஆண்டவரை கொடுத்திருக்கின்ற வாழ்ந்துக்காகவும் தேவியுடைய வசனத்தை கேட்டு உங்களுடைய வார்த்தைகளை அப்பா ஆராய்ந்து தியானித்து அதை புரிந்து கொண்டு அதனுடைய மகத்துவத்தை அப்பா கண்டு மன மகிழ்ச்சி அடைய கொடுத்திருக்கின்ற வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இருவரையும் இந்த கரங்களை படிக்கிறோம். அநேகமாக இன்னும் அதிகமாக வந்திருக்க எல்லாரையும் தேவியின் ஆசிரியரையும் எந்தவித தங்கு தடையின்றி இந்த ஒரு ஃபெலோஷிப்பும் இந்த பைபிள் ஸ்டடியும் நடக்க தேவி பிள்ளை பாராட்டும். ஆண்டவரே, நாங்கள் சத்தியத்தை அப்பா அறிய தேவியில் கொடுத்திருக்கிற இந்த கருத்தைக்காக ஸ்தோத்திரம். இதனுடைய ஆழத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்களை திறவும் கட்டாவே. தேவரி நீர் கொடுக்காவிட்டால் நாங்கள் சுத்தமாக பெற்றுக்கொள்ள முடியாத கட்டாவே. நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் தேவரி எங்களுடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை தேவரி நீங்கள் வெளிப்படுத்துகின்றே உமாலே மட்டுமே கொடுக்கவே. விசேஷமாக இன்று எப்படி நாங்கள் வந்து டிஸ்பென்சேஷன் ட்ரூத் அந்த இதில் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் மற்ற எல்லா இடத்துலையும் டிரான்ஸ் டிஸ்பென்சேஷன் ட்ரூத் இருக்கிறது என்பதை பற்றிய ஆராய்ச்சி செய்வதற்காகவே அந்த காரியங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு புரிந்து கொண்டிருந்தால் எப்படி வந்து டிஸ்பென்சேஷன் டிவைட் பண்ண முடியும், சரியாக பகுக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாதே. அதனால் நாங்கள் எல்லோரும் அப்பா டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அப்பா மனத்தில் அப்பா ஒரு மனத்தோடு இதை வெறும் ரொம்ப கவனமாக எல்லா புதியகரமாகவே தேவி செலுத்துகிறோம். ஆக்சுவலா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி ஏறக்குறைய இது 20th பைபிள் ஸ்டடி போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது வந்து 20வது வாரம். ஸ்பெசிஃபிக்லா இந்த டாபிக் வந்து ரைட் டிவிஷன் டூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி ஆரம்பிச்சோம் இல்லையா. ஸோ அந்த டாபிக்ல வந்து 20th வீக் போய்கிட்டு இருக்கோம். அதுல நம்ம ஆக்சுவலா டோட்டலா பார்த்தோம்னா இப்ப நான் அந்த ஸ்கிரீன் டிஸ்பிளே கூட காட்டிக்கிட்டு இருக்கேன். மொபைல்ல தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கிரீன் டிஸ்பிளேல ஒரு 3 டாபிக் தான் மெயின் ஹெட் டாபிக்ஸா எடுத்தது. ஸோ நம்ம ஏன் சத்திய வசனத்தை சரியாக பகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஆரம்பிச்சோம். அந்த டாபிக்ல வந்து பைபிள் அந்த மாதிரி சொல்லுது, அதனால நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். இது போக இன்னும் கீழே 2 டாபிக்ஸ் இருக்கு. அதை நம்ம இன்னும் டச்சே பண்ணல, அது அப்படியே இருக்கு. ரைட் டிவிஷனுடைய மெயினான ஃபங்க்ஷனல் கோர்ஸ் அது அப்படியே இன்னும் இருக்கு. ஸோ இந்த பைபிள் வந்து வேதமே சொல்லுது வசனத்தை சரியா பகுத்து போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வசனங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் எவ்வளவு டைஜஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு அதுல அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின காரியங்கள்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மெயின் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல, ஏன்னா நம்ம ரொம்ப வேகா போயிட்டு இருக்கனால உங்களுக்கு ஸ்கிரீன்லயே வந்து அந்த நட்ஷல் பாயிண்ட்ஸ் அப்படியே காட்டுறேன். ஸோ அதுல வந்து ரைட் டிவிஷன் எதுக்கு தேவைன்னு படித்தோம், அதுக்கு வசனங்கள் படித்தோம், அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஏன்னா நம்மளுடைய புரிதல் வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப நிறைய விஷயங்களை பைபிள் வசனத்தின் அடிப்படையில் நம்ம அதை புரிந்து கொள்ளும் போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது புரியும், ஆனா கிரகிச்சு கொள்றதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்ற சில காரியங்கள்லாம் பார்த்தோம். அப்புறம் எப்படி ரைட் டிவைட் பண்ணணும் அப்படின்ற இதுல ஃபர்ஸ்ட் சில பேசிக் திங்ஸ்லாம் ஆரம்பிச்சோம். முதல் வந்து அதுல இருக்க வேறுபாடுகளை ஃபர்ஸ்ட் கவனிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பகுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பைபிள்ல வேறுபாடுகளே இல்லாம மொத்தமா அப்படியே எல்லாமே எல்லாருக்கும் இருக்கு, வேறுபாடே கிடையாது, அதுல தெர் இஸ் நோ கான்ட்ரடிக்ஷன் அப்படின்வாங்க. இட்ஸ் நாட் த சோ கால் கான்ட்ரடிக்ஷன், அது வேறுபாடுகள்னு கிடையாது. ஆனா வெவ்வேறு ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் வெவ்வேறு மாதிரியாவே இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப இந்த பாயிண்ட்ல தான் நம்ம இருக்கோம். இந்த பாயிண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த 4 சுவிசேஷங்கள்லயோ இதுலயோ பாடி ஆஃப் கிரைஸ்ட் ஆகிய நம்ம கிட்டயோ இல்ல புரஜாதிகிட்டயோ பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் அதை பத்தி ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஏகப்பட்ட விஷயங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கோம். அதுல வந்து நிறைய இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமிக்கு வந்த பர்பஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு வந்தோம். அவர் பேசின வார்த்தைகள் 7 வார்த்தைகள் இல்ல பைபிள் ஃபுல்லா அவர் பேசியிருக்காரா,
இப்படி நிறைய விஷயங்கள் அதோட சேர்ந்து சில டவுட்ஸ், அப்புறம் அவர் எதுக்காக வந்தாரு, யாருக்காக மறிச்சாரு, அவர் மரணத்தினுடைய பர்பஸ் என்ன, இதெல்லாம் வந்து எல்லாம் நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டீடைல்டா நம்ம வந்து சில நிறைய வாரங்கள் படிச்சோம். அடுத்தது இப்ப வந்து ஆக்சுவலா நம்ம என்ன படிக்கலாம்னு யோசிச்சு வச்சிருந்ததுன்னா இதுல இருக்க தேர்ட் பாயிண்டா தெரியறது உண்மையிலேயே வந்து பேதுரு, யாக்கோபு, யோவான் இல்ல 12 சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் இவங்க வந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கிட்ட பேசியிருக்காங்களா இல்லையான்றதுதான் வந்து அடுத்து போக வேண்டிய டாபிக்கா இருந்துச்சு. பட் ஃப்ரைடே அன்னைக்கு சிஸ்டர் வசந்தியோட அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்ஸை பத்தி, இந்த ஏன் இது ரைட் டிவிஷன் டூல்ஸ் நம்ம சொல்றோம் அப்படின்னு சில கேள்விகள்லாம் வந்துச்சு. அப்ப அவங்க சொல்லும் போது யோசனை, சரி இதை நம்ம மொத்தமாவே இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை கிளியாரிட்டியா கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்க்கு நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால இப்ப நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பாயிண்ட் இந்த சென்ஸ் இதுமே மோஸ்ட் ப்ராபப்லி 2 வாரம் இல்ல 3 வாரம் கூட போகலாம். இந்த பாயிண்ட் மெயினா என்ன அப்படின்னா, நம்ம இப்ப இந்த டிஸ்பென்சேஷன் சொல்றோம். நிறைய பேர் வந்து 2 டைப் ஆஃப் தியாலஜி இருக்கு. பைபிள் படிக்கிறதுல பைபிள் சம்பந்தமான காரியங்கள் சொல்லும்போது 2 டைப் ஆஃப் இது சொல்றாங்க. ஒன்று வந்து கவனன்ட் தியாலஜின்னு, இன்னொன்று டிஸ்பென்சேஷன் தியாலஜி. கவனன்ட் தியாலஜி இது கொஞ்சம் தியரிட்டிக்கலா புறமே இருக்கும். கவனன்ட் தியாலஜின்றது வந்து உடன்படிக்கை, கவனன்ட் இருக்கு இல்லையா, அந்த தியாலஜி. ஆபிரகாம்க்கு ஆரம்பிச்சு எல்லாமே ஒரே இதுதான், இன்னைக்கு வரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்றது கவனன்ட் தியாலஜி அப்படின்ற சொல்லக்கூடிய தியாலஜி. இன்னொரு இது என்ன பண்றாங்க அப்படின்னா டிஸ்பென்சேஷனல் தியாலஜி. டிஸ்பென்சேஷனல் தியாலஜில நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல சபை பிறந்துச்சு, அது வந்து ஆக்ட்ஸ் 2 டிஸ்பென்சேஷன். இப்ப நமக்கு தெரிஞ்சது பொதுவா நம்ம பாக்குறது எல்லா சபையும் வந்து முக்காவாசி, எல்லாம் இல்ல முக்காவாசியான சபைகள், நம்ம போற ரெகுலர் சபைகள் எல்லாமே வந்து டிஸ்பென்சேஷனல் சபைகள் தான். அவங்க டிஸ்பென்சேஷன்ஸ் நம்புறாங்க, ஆனா ஆக்ட்ஸ் 2 டிஸ்பென்சேஷனை நம்புவாங்க. எப்படின்னா சபை வந்து அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துலதான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தது வேற, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொன்னது. அதுக்கப்புறம் உள்ளது வந்து சபைக்கு சொல்லப்பட்டது. சபை எப்ப ஆரம்பிச்சது? அப்போஸ்தலர் 2ன்னு. இது வந்து ஆக்ட்ஸ் 2 டிஸ்பென்சேஷனல் தியாலஜின்னு பேரு. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல எங்கேயுமே வசனம் வந்து சபை அங்க பிறந்துச்சுன்னு சொல்லல. அதுக்கு முன்னாடியே சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வேதத்துல இருந்து கிளியர் பண்ணும். மத்தேயு 16:16 இருந்து இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன்றாரு இயேசு கிறிஸ்து. அதுக்கு அடுத்து 18வது அதிகாரம் 17வது வசனத்துல வந்து மத்தேயுல வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா சபையில கொண்டு போய் சொல்லு அப்படின்றாரு. அப்ப அதுக்கு இன்பிட்வீன்ல சபை என்பது உருவாக்கப்பட்டுருச்சு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல மேல் வீட்டுல 120 பேர் கூடி இருக்கும்போது அது சபை 120 பேர் கொண்ட சபையாக இருந்தது. அப்புறமா பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு, வல்லமை பெற்ற பிறகு, அதுக்கப்புறம் அவர்கள் பலனடைந்து அன்றைய தினமே 3000 பேர் சேர்க்கப்பட்டார்கள் சபையில. 3000 பேரோட சபை தொடங்கப்படல. ஏற்கனவே அங்க 120 பேர் வந்து 10 நாளா உபவாசம் பண்ணி அந்த பெந்தைகோஸ்து நாளுக்காக வெயிட் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருமனப்பட்டு. அப்ப அந்த சபைன்றது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல ஆரம்பிக்கல. 2வது மாறா அது அவங்க சொல்லக்கூடிய அந்த தேவனுடைய சபை, சர்ச் ஆஃப் காட்னு சொல்லக்கூடியதனுடைய கடைசி காலம்னு பேதுரு சொல்றாரு. யோவேல் தீர்க்கதரிசினால உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது கடைசி நாளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சபைக்கான பர்த்டே கிடையாது, அது வந்து லாஸ்ட் டேஸ் ஆஃப் த சர்ச், அந்த சபையினுடைய கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்ட்ஸ் 2 டிஸ்பென்சேஷனல் அந்த அந்த ஒரு பார்வை வந்து தவறா இருக்கு. ஏன்னா ஆக்ட்ஸ் 2ல சபை ஆரம்பிக்கலன்னு. அப்புறம் சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஆக்ட்ஸ் 9ல ஆரம்பிக்கிற டிஸ்பென்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்ட்ஸ் 9ல பவுல் வந்து அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டுச்சு, கிருபையின் காலத்து சபைன்ட்டுன்னு, சபை ஆரம்பிக்கப்பட்டது அப்பன்ட்டுன்னு. அது ஒரு வியூ இருக்கு. நம்ம இதெல்லாம் டீடைலா படிப்போம் அப்புறமா. இப்ப ஜஸ்ட் அந்த வியூ தெரிஞ்சுக்கிறதுக்காக, எதுக்காக நம்ம இந்த டிஸ்பென்சேஷனல் ஸ்டடியை பத்தி போறோம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அடிப்படை தர்றதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஆக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துல சபை ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு நினைச்சாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு 90% சபைகள் இருக்கு. ஆனா வேதத்தின் அடிப்படையில அது தவறா இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துலதான் சபை ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு சிலர் சொல்றாங்க. அதுவும் வந்து வேதத்தின்படி தவறா இருக்கு, நம்ம வர நாட்கள்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் சிலர் வந்து அப்போஸ்தலர் பாதியில 13-14 போலதான் சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து தியாலஜியன்ஸோட கருத்துக்கள். இப்படி இதை ஃபாலோ பண்ணி நிறைய சபைகள் இருக்கு, இயங்கிட்டு இருக்கு. என்னோட போக்கஸ் வந்து அது கிடையாது. அந்த டிஸ்பென்சேஷனை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்றோம் டீப்பர் ஸ்டடியில. அடுத்தது வந்து அப்போஸ்தலர் 28ல தான் வந்து இந்த சபை காலம் ஆரம்பிக்குது. கிருபையின் கால சபை வந்து அப்போஸ்தலர் 28க்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. அதனாலதான் லூக்கா அப்ரப்டா அதை நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த பேட்டர்ன் மாறுது, அடையாளங்கள் அற்புதங்கள் நிகழல.
இதை வந்து நம்ம ஓரளவு தோராயமா வந்து போன 2-3 கடந்த வாரங்கள்ல கூட படிச்சிருக்கோம். அந்த மிராக்கிள்ஸ் எப்ப நின்னுச்சு, எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா பார்க்கும்போது பவுல் தான் கடைசியா பண்ண அற்புதம் அப்போஸ்தலர் 28 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பவுல் அப்போது அற்புதங்கள் நிகழ்த்தினாரான்னு பார்த்தோம்னா அவரால் நிகழ்த்தவும் முடியல, அவர் நிகழ்த்தவும் இல்லை. ஒருத்தர் வியாதிப்பட்ட படுக்கையிலே விட்டுட்டு வர்றாரு. தீமோத்தேயுக்கு வந்து கொஞ்சம் திராட்சை ரசம் எடுத்துக்கொண்டார் வயிற்று வலிக்கு, அடிக்கடி வர்ற வயிற்று வலிக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து அவருடைய ஆப்ரனையும் கச்சையும் எடுத்துட்டு போய் போடும் போதே, உருமால்களை எடுத்துட்டு போய் போடும் போதே பிசாசுகள் ஓடிச்சு, வியாதி சுகமாச்சு. ஸோ அப்படிப்பட்டதான ஒரு காரியத்துல இருந்து இன்னொரு மாற்றம் வந்தது வந்து அப்போஸ்தலர் 28க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வேதத்துல சொல்லக்கூடிய டிஸ்பென்சேஷனல் நம்ம படிக்கும் போது கிருபையின் காலம் எங்க ஆரம்பிச்சதுன்னா அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பவுலுக்கு படிப்படியான வெளிப்பாடுகள் கொடுத்துக்கிட்டே வந்து அப்போஸ்தலர் 28க்கு அப்புறம் வந்து கிருபையின் காலத்தினுடைய முழுமையான சபை உருவாக்கப்பட்டுச்சு பரலோக டெஸ்டினேஷனுக்கான மக்களுக்கு அப்படின்றது வந்து நம்மளுடைய புரிதலா இருக்கு. இப்ப இந்த அடிப்படையில இன்னும் சில காரியங்கள் அந்த இதெல்லாம் வந்து நம்ம படிக்க போறோம். பிரதர் உங்களது கேமரா ஆன்ல இருக்குன்னு நினைக்கிறேன் பிரதர். உங்களது கேமரா ஆன்ல இருக்கு. சோ இதுதான் வந்து ஆமா இப்ப ஸ்டாப் ஆயிடுச்சு பிரதர். சோ இதுதான் வந்து அடிப்படையில அந்த டிஸ்பென்சேஷனல் தியாலஜி. ஒண்ணு வந்து கவர்னன்ட் எல்லாமே ஒரே இதுதான் மொத்தமா பைபிள் ஃபுல்லா அப்படின்றது அப்படி ரொம்ப சபைகள் கிடையாது. டிஸ்பென்சேஷன் தியாலஜி பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு முக்காவாசியான எல்லா ஆங்கிலிக்கன், சிஎஸ்ஐ, பென்டிகாஸ்ட் எல்லாமே இருக்கிற டிஸ்பென்சேஷனல் ஸ்டடீஸ்ல தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய டிஸ்பென்சேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வேற வேற இடத்துல இருக்கு. அது பைபிளுக்கு சில இது மாறா இருக்கு. அது வந்து காலகட்டத்தில் அப்படியே அவங்க வந்து அதுல அதுதான் கரெக்ட்னு எடுத்திருக்காங்க. ஆனா வேத வசனத்தின் அடிப்படையில அது இல்ல. இது வரைக்கும் புரிஞ்சா இந்த தியாலஜிக்கல் பார்ட் ஆஃப் இது கிளியாரிட்டி வந்துச்சா? டிஸ்பென்சேஷனல் ஸ்டடினா என்ன, சபை எங்க ஆரம்பிக்கப்படுது டிஸ்பென்சேஷன் பிரகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாமா? கிளியரா இருக்கு இல்லையா? யாராவது ஒருத்தர் ரெஃபரன்ஸ் சொன்னாங்க. ஓகே புரியுதா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து இந்த டிஸ்பென்சேஷன் சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த டிஸ்பென்சேஷன்ன்றது என்ன அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் செய்யக்கூடிய அவர் செய்யக்கூடிய ஆளுகை, அவரு ஜனங்களோட இடைப்படக்கூடிய ஒரு காரியங்கள், இதை தான் டிஸ்பென்சேஷன் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு காலகட்டம்னு தமிழ்ல சொல்லலாம், இல்லைன்னா கால நியமங்கள். பைபிள் வேர்டு வந்து நியமம்னு இருக்கு. ஸோ கால நியமம்னு சொல்லலாம், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு காலகட்டங்கள்னு சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவனுடைய சத்தியங்கள், ஏகப்பட்ட சத்தியங்கள் வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுல வந்து சிலது வந்து அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய சத்தியமா இருக்கு. சில சத்தியங்கள் எல்லா காலகட்டங்களுக்கும், எல்லா டிஸ்பென்சேஷன் சொல்லுவாங்க. அதாவது உடன்படிக்கைக்கு முன்னாடி, விருத்த சேதனத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு காலகட்டம் இருந்துச்சு, விருத்த சேதனத்தின் காலகட்டம் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு காலகட்டம்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒரு டிஸ்பென்சேஷன் பைபிள் சொல்லுது. அப்ப விருத்த சேதனத்தின் காலகட்டம், விருத்த சேதனத்தோடு கூட நியாயப்பிரமாணமும் சேர்க்கப்பட்ட காலகட்டம். அப்புறம் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் யோவான் ஸ்நானன் வரைக்கும். அதுக்கப்புறம் ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டுச்சு. அப்புறம் ராஜ்யத்துக்குள்ள நுழையிறதுக்கான ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராஜ்யம் வந்து அப்படியே கிராஜுவலா நிறுத்தப்பட்டு கிருபையின் காலத்தின் சபை ஆரம்பிக்கப்பட்டு அந்த ஒரு இடைப்பட்ட காலம் ஒண்ணு இருந்துச்சு, டிரான்சிஷனல் பீரியட்னு ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிருபையின் கால சபை இருக்கு. இனி இதோட முடியல, இதுக்கப்புறம் வந்து உபத்திரவ காலம்னு இருக்கு. பைபிள்ல இன்னும் கடைசியா 7 வருஷம் உபத்திரவ காலம்னு இருக்கு. அதுக்கப்புறம் 2ஆம் வருகை 1000 வருஷ அரசாட்சி இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் சாத்தான் விடுவிக்கப்பட வேண்டிய காலம் இருக்கு. அதுக்கப்புறம் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் காலம் வருது. புதிய வானம் புதிய பூமியின் காலம் வருது. இப்படி இதெல்லாமே வந்து ஒரு டிஸ்பென்சேஷன்ஸ். அப்ப ஒவ்வொரு டிஸ்பென்சேஷன்லயும் தனித்தனி சத்தியங்களும் இருக்கு. அதே டைம்ல ஒரு டிஸ்பென்சேஷன்ல சொல்லப்பட்டது வந்து எல்லா டிஸ்பென்சேஷனுக்கு பொருந்துற மாதிரி இருக்கு. அப்ப இது நான் வந்து எப்படி பிரிச்சு படிக்கிறது, எப்படி புரிஞ்சு கொள்றது? ஏன்னா எல்லாமே சத்தியம்தான். ஒவ்வொரு சத்தியத்தை நம்ம பிரிச்சு படிச்சு புரிஞ்சுக்கணும். அதனாலதான் வேதாகமத்துல சொல்லியிருக்க மாதிரி இந்த டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் அப்படின்றது வந்து அந்த காலகட்டத்திற்கு மட்டுமே பொருந்தக்கூடிய சத்தியம். அது சத்தியமா அப்படின்னு கேட்டா ஆமா, அது தேவனுடைய வார்த்தை, அது சத்தியம். அது நிகழ்ந்துச்சு. ஆனா அது இன்னைக்கு நடக்குமா அப்படின் போது அது வந்து டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனலா இருந்துச்சுன்னா, அதாவது எல்லா நியமங்களுக்கும் பொருந்தக்கூடியதா இருந்துச்சுன்னா நடக்கும். எல்லா நியமங்களுக்கும் பொருந்தாத சில காரியங்கள் இருக்கு, அந்தந்த நியமங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமே. அப்ப அந்த நியமங்களுக்கு பொருந்தக்கூடிய காரியங்களை நம்ம எப்படி பிரிக்கணும்? ஒண்ணு. ரெண்டாவது,
நம்ம ஏன் ரைட் டிவிஷன் பண்ணறோம் அப்படின்னாலே வேதாகமத்துல தனித்தனியா பிரிச்சு ஓகே இது வந்து இந்த டிஸ்பென்சேஷனுக்கானது, இது வந்து இந்த டிஸ்பென்சேஷனுக்கானது, அப்புறம் தனியா ஒரு புக்கு போட்டு இது வந்து எல்லா டிஸ்பென்சேஷனுக்கும் எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடியதுன்ட்டு அப்படி பைபிள்ல கொடுக்கப்படலை. எல்லாமே சேர்த்து மொத்தமா கொடுத்துருக்கு. ஆனா சில சத்தியங்கள் எல்லா காலத்துக்கும் பொருந்தது, சில சத்தியங்கள் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பொறுத்தது. அதனாலதான் பைபிள் வந்து நம்மள என்ன சொல்லுது, ஒரு அந்த இதே வசனத்தை இன்னொரு வாட்டி எடுத்து சொல்லலாம். நம்மளுடைய அடிப்படையான வசனம் எதுக்காக இந்த ஸ்டடி பண்றோம் அப்படின்னா 2 தீமோத்தேயு 2:15. 2 தீமோத்தேயு 2:15. கார்த்திகன், உங்க மைக் ரொம்ப எக்கோ ஆகுது, சரியா கேட்கலையே. வேற யாரா படிக்க முடியுமா? 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுக்கு முன்னாடி நம்மளை உத்தமனா நிறுத்துறதுக்கும் சத்திய வசனத்தை என்ன பண்ணும், நிதானமாய் அப்படின்றது வந்து தவறான மொழிபெயர்ப்பு. சரியாக பகுத்து டிவைட் பண்ணி போதிக்க வேண்டும், படிக்க வேண்டும். அப்ப அந்த ரைட்லி டிவைடுன்றதுக்கான அர்த்தமே காரணமே என்னன்னா, தேவன் அநேக டிஸ்பென்சேஷன்ஸ் வச்சிருந்திருக்காரு, வேதாகமத்துல நடந்திருக்கு. அந்த ஒவ்வொரு டிஸ்பென்சேஷனுக்கும் தனித்தனி சத்தியங்களும் இருக்கு, எல்லா டிஸ்பென்சேஷனுக்கும் பொருந்தக்கூடிய சத்தியங்கள் இருக்கு. இப்ப இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டடியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட டிஸ்பென்சேஷன்ஸ்க்கு மட்டுமே பொருந்தக்கூடிய சத்தியங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சில காரியங்கள் எடுத்து பார்க்க போறோம். அதுக்கு அடுத்த வாரம் வருகிற வாரத்துல வந்து எல்லா டிஸ்பென்சேஷனுக்கும் பொருந்தக்கூடிய சத்தியங்கள் வேதத்துல இருந்து. இதை வந்து அப்படி பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு வசனமா ஸ்டடி பண்ணோம்னா மொத்தம் நம்ம இதுக்கே ஒரு 4 வருஷம் எடுக்கணும், 5 வருஷம் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஜென்ரலா பைபிள் படிக்கிறதுக்கே டைம் ஆயிரும். இதுல ஒவ்வொரு வசனத்தையும் ஆராய்ச்சி பண்ணி படிக்கணும்னா டைம் எடுக்கும். அப்ப இந்த ஸ்டடியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு லைட், ஒரு வெளிச்சம் காட்டுறதுக்கு. அப்ப இந்த வெளிச்சம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, நம்ம டெய்லி நம்மளுடைய பர்சனல் பைபிள் ஸ்டடியில பண்ணும்போது எல்லா வசனமும் எனக்கு அப்படின்ற முதல் அந்த தவறான ஒரு கொள்கையை மாத்திட்டு, இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டுச்சு, எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டுச்சு, அது அந்த காலகட்டத்துல நிறைவேறிச்சா, ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு அதுல நான் பிளேஸ் பண்ண முடியுமா, என்ன நான் அதுல வச்சு பார்க்க முடியுமா, அது எனக்கு அப்ளை ஆகுமா, இன்னைக்கு அதன்படி இன்னைக்கு நடக்குதா. அப்ப ரெண்டாவது, அப்ப என்ன அதுல வச்சு பிளேஸ் பண்ண முடியும், இன்னைக்கு எனக்கு அது நடக்குது அப்படின்னா அது வந்து டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத், எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய சத்தியம், அதுல பிரச்சனையே இல்லை. ஆனா சில சத்தியங்கள் இந்த காலகட்டத்துல நடக்கல, என்ன அதுல வச்சு நான் பொருத்த முடியாது, அது வேற மாதிரி மாறிட்டு இருக்கு வேதத்துல அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அதை வந்து நான் இன்னைக்கு எடுக்கக்கூடாது. இந்த கிருபையின் காலத்துல என்ன சத்தியம் எனக்கு அப்ளை ஆகும் அதை எடுக்கணும். அப்ப அந்த வேதத்தை நம்ம பர்சனலா படிக்கும் போதே நம்ம அதை புரிஞ்சு டிவைட் பண்ணி படிக்கிறதுக்கு ஒரு லைட், ஒரு ஐடியாலஜி கொடுக்கறதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டடி இப்ப பாக்குறோம். ஸோ அதனால அடிப்படையில டக்குன்னு புரியுற மாதிரி அங்கங்க ரேண்டமா சில வசனங்கள் எடுத்து அதை நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வாரம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல சுவிசேஷங்கள்ல மற்றும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இந்த நிருபங்க, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பால் எழுதின நிருபங்கள் தனியா படிக்க போறோம். அதே மாதிரி ஜெனரல் எபிசல்னு சொல்லுவாங்க, யாக்கோபு, யோவான், பேதுரு இவங்க எல்லாம் எழுதுனது, வெளிப்படுத்தின விஷயத்துல இருந்து. ஸோ இதெல்லாம் நம்ம தனியா படிக்க போறோம். ஸோ அதனால இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, வெறும் பழைய ஏற்பாடு, அப்புறம் சுவிசேஷங்கள், அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், இந்த சில இதுல இருந்து ஒரு ரேண்டமா கொஞ்சம் 1-2 வசனங்கள் எடுத்து எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். மற்றபடி நீங்க ரெகுலரா இனிமேல் பைபிள் படிக்கும் போதே உங்களுக்கு அந்த ஒரு தெளிவு, இது என்ன பேசிக்கா அப்படின்னா, நம்ம என்ன மாதிரியான பச்சை கண்ணாடி சிவப்பு கண்ணாடி எல்லாம் போட்டிருப்போம்னு காமிச்சு அதை கழட்டி விடுற வேலை. அப்ப அதை கழட்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் வரும்போது உங்களுக்கே அது தெரியும், ஓகே இவ்வளவு நாள் நம்ம இது பச்சை கண்ணாடி போட்டிருக்கோமா அப்படின்றது, இல்ல சிவப்பு கண்ணாடி போட்டு படிச்சிருக்கோமா அப்படின்றது. அப்ப அந்த மாதிரியான ஒரு புரிதலுக்காக தான் இன்னைக்கான இந்த 2 வாரத்திற்கான பைபிள் ஸ்டடி. இது புரிஞ்சிச்சுன்னா நம்ம ஏன் இந்த ஸ்டடி பண்றோன்ற அடிப்படை நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா புரியறதுக்கான காரியமா இருக்கும் அது. அதனால இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து படிக்கலாம். இது வந்து தேவனுடைய வார்த்தை சத்தியமானது, ஆனா அந்த காலகட்டத்துல அந்த டிஸ்பென்சேஷன்ல அவங்களுக்கு குடிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நமக்கு இது பொருந்துமா பொருந்தாதா அப்படின்றதான் நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்க போறோம். முதல் நம்ம படிக்கலாம். ஆதியாகம புத்தகத்துல 17வது அதிகாரத்துல
10வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும். எனக்கும் படிங்க. எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாயிருக்கிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாமிசத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கிறது. உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத அந்நியரிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாமிசத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. நுனித்தோலின் மாமிசம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோலுள்ள ஆண் பிள்ளை இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கையை மீறினபடியினால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். ஓகே, இதுதான் முதல் அதாவது ஆபிரகாம் அழைச்சு எல்லாம் சொன்னார் வச்சார். அதுக்கப்புறம் உடன்படிக்கை பண்றாரு. இதுல இருந்தான் அவங்களுக்கு பேரே உடன்படிக்கையின் பிள்ளைகள்னு மாறுது. அப்போ இன்னைக்கு பொதுவா எல்லாருமே வந்து நம்ம உடன்படிக்கையின் பிள்ளைகள் அப்படின்றோம், எல்லாமே சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு காரியம் இப்ப எதுக்கு இதை எடுத்திருக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நீ எந்த பக்கம் போறியோ அந்த கால் மிதிக்கிற தேசம்லாம் மிதிச்சுட்டு வா, அதெல்லாம் உனக்கு தருவேன்றாரு. அதை இன்னைக்கும் வந்து பாட்டாவும் பாடிக்கிட்டு இருக்காங்க, அதை விசுவாசிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அப்ப அது வந்து இன்னைக்கு அப்ளிகபிளா? இன்னைக்கு நான் போய் ஏதாவது ஒரு இடத்துல கால் மிதிச்சு நடந்துட்டு வந்துட்டு இதெல்லாம் எனக்கு சொந்தம் வசனத்துல போட்டிருக்கு அப்படின்னா அது அப்ளிகபிளா? இல்லை. அப்ப அது வந்து ஆபிரகாமுக்கு தேவன் அந்த காலகட்டத்துல ஸ்பெசிஃபிக்கா கொடுத்தாரு, தனி நபருக்கு, ஆபிரகாமுக்கு மட்டும்தான் நீ நடந்துட்டு வரணும். அதுக்கப்புறம் போய் நடந்தவங்களுக்கு எல்லாம் கிடையாது. ஆனா இது வந்து உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் வீட்டில் பிறக்காம காசுக்கு நீ அதாவது வேலைக்கு ஆள் வந்திருந்தாலும் அவங்களோட பிள்ளை இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த விருத்த சேதனம்ன்றது மாம்சத்தில் செஞ்சே ஆகணும். அதுவும் 8ஆம் நாள்ல செய்யணும். அது வந்து உனக்கும் எனக்குமான ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கு. அப்ப அந்த நுனித்தோல் நீக்கம் செய்யாதவனுக்கு வந்து அந்த ஆண் பிள்ளை வந்து என்னுடைய உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்திலிருந்து இராதபடி அறுப்புண்டு போவான். அப்ப அவனுக்கும் தேவனுடைய அந்த ஐக்கியத்திற்கும் அந்த உடன்படிக்கைக்கும் சம்பந்தமே இல்லாம போயிரும் அப்படின்றாரு. அப்ப இதுல சொல்லும் போது இது வந்து நித்திய உடன்படிக்கையா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். எனக்கு உனக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது இது வந்து நித்திய உடன்படி. 13வது வசனம் படிங்க, அதுல நித்திய உடன்படிக்கைன்னு இருக்கும். 13வது வசனம். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது. இதுல நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுதுன்றாரு. அப்ப நித்தியம் அப்படின்ற போது நம்ம இதை இன்னொரு அடுத்த 2வது பாயிண்ட் 3வது இதுல அதாவது ஏறக்குறைய இன்னும் ஒரு 3 மாசம் ஆயிரும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல வரும்போது இந்த நித்தியத்தை பத்தி நம்ம நிறைய படிப்போம் டீட்டெயிலா. ஸோ இப்ப நித்திய உடன்படிக்கைன்னு அந்த அர்த்தம் புரிஞ்சாதான் இது எல்லாமே புரியும். ஆனா இப்ப நமக்கு ஜென்ரலா பார்க்கும்போது நித்திய உடன்படிக்கைன்னா நம்ம என்ன யோசிப்போம், இது வந்து பர்மனன்ட், எப்பயுமே நித்தியமா இருக்க போறதுன்ற மாதிரி தான் யோசிப்போம். ஆனா அந்த நித்தியம்ன்ற வேர்டுக்கான அர்த்தங்கள்லாம் நம்ம அடுத்த இந்த இதுலயே வந்து ரைட் டிவிஷன் டூல்ஸ்லயே படிப்போம். ஏன்னா அது வந்து புரிஞ்சு கொள்றது ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா இந்த நித்தியம்ன்ற வார்த்தையை வச்சு நிறைய தியாலஜி இருக்கு. அடிப்படையில நிறைய நித்திய ஜீவன் இருக்கு, நித்திய ஆக்கினி இருக்கு, இங்க நித்திய உடன்படிக்கை இருக்கு. எல்லாமே வந்து தமிழ்ல நித்தியம்ன்றது இங்கிலீஷ்ல எவர்லாஸ்டிங்,
இட்டர்னல் அப்படின்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அப்போ இதுக்கான அர்த்தத்தை நம்ம படிப்போம். ஆனா இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுதுன்னு சொன்னது வந்து இன்னைக்கு இருக்கா, நம்ம ஃபாலோ பண்றோமா? விருத்த சேதனம் பண்றது 8ஆம் நாள்ல பண்றது இன்னைக்கு நம்ம பண்றோமா பண்ணலையா? பண்ணல, நம்ம பண்ணல. அப்ப வேதத்துல வந்து அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில நுனித்தோல் மாம்சத்தில் விருத்த சேதனம் செய்யாம இருக்கிற ஆண் பிள்ளை அந்த ஆத்துமா தேவனுடைய உடன்படிக்கையை மீறினபடியால் என்ன செஞ்சிருக்கப்பட்டிருக்கணும்? தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான் என்றார். இது வந்து நித்திய உடன்படிக்கைன்றாரு. அப்ப இந்த நித்திய உடன்படிக்கைன்னு சொல்லும் போது அது நித்தியத்துக்கு அர்த்தம் புரியலன்னா அது இன்னைக்கும் அப்ளிகபிள்னு சொல்லுவோம். அப்ப நமக்கு தேவைப்படும் போது அந்த நித்தியத்தை நம்ம மாத்திட்டோம், அர்த்தத்தை, அதனுடைய ஒரிஜினல் அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். மற்ற இடத்துல அந்த நித்தியத்துக்குன்ற ஒரிஜினல் அர்த்தத்துல போகாம அது நித்தியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது நம்ம தனி டாபிக் படிக்க போறதுக்கு. ஆனா புரிஞ்சு கொள்றதுக்கு என்ன அப்படின்னா, இப்ப இந்த நித்திய உடன்படிக்கையா சொன்னதுல நம்ம என்ன பண்ணோம், இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம விருத்த சேதனம் பண்றது இல்லை. கேட்டா அது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காலத்துக்கு வந்திருக்கும். அப்ப அது ஒரு விதமான ரைட் டிவிஷன். ஆனா அதை டிவைட் பண்றாங்க, கரெக்டா டிவைட் பண்றாங்களா, எல்லாத்துலயும் பண்றாங்களா அப்படின்னா அது கிடையாது. அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ இப்ப இந்த நித்திய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு விருத்த சேதனம் பண்ணப்படலைன்னா அறுப்புண்டு போவான்னு சொல்லி இது வந்து விருத்த சேதனத்தை ஒரு உடன்படிக்கையா கொடுத்திருக்காரு. அப்ப ஏன் இன்னைக்கு நம்ம அதை பண்ண போறது இல்லை அப்படின்றது வந்து பைபிள்லயே வந்து அதற்கு மாற்றா வேற ஏன்னா இப்ப இந்த உடன்படிக்கையின் காலகட்டம்னு சொல்லும் போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களாகிய அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை இது. அப்ப இன்னைக்கு கிருபையின் காலத்துல பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இருக்கவங்களுக்கு இந்த விருத்த சேதனம் அப்ளை ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு நம்ம எந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு விருத்த சேதனம் பண்ணல, இருந்தாலும் நம்ம அறுப்புண்டு போகாத தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 வசனம் ரெஃபரன்ஸ் படிச்சிடலாம். இன்னைக்கு இந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ், கிருபையின் காலகட்டத்துல தேவன் நித்திய உடன்படிக்கையா இருந்ததை மாத்தி தேவனுடைய ஆவி அந்த வார்த்தையின் மூலமாக எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கலாத்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம். கலாத்தியர் 5:6. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்ப விருத்த சேதனமா வந்து ஆபிரகாமுக்கு அந்த ஒரு உடன்படிக்கை ஆரம்பிக்கும் போது அதுக்கு அவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து 8வது நாள்ல கரெக்டா பண்ணணும்னு சொல்லி, உனக்கு மட்டும் இல்ல உங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்கள்ல இருந்து எல்லாருக்கும் அந்த மாதிரி பண்ணிருக்கணும். அப்படி இல்லாட்டி தேவனுக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லாம அறுப்புண்டு போவார்கள்னு சொன்ன அதே ஆவி இங்க தேவனுடைய ஆவி அடுத்த வார்த்தையில டிஸ்பென்சேஷன் மாறும் போது, கால நியமனம் மாறும் போது இங்க என்ன அறிவுரை வந்திருக்கு ஆவியான் மூலமா? கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் ஒண்ணும் இல்ல, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அப்ப அங்க வந்து தேவனோட ஐக்கியம் கொள்றதுக்கே கீ பாயிண்ட், அதாவது அந்த முக்கியமான அம்சம்னு வாங்களே அந்த கீ இன்கிரீடியன்ட், அது என்னன்னா விருத்த சேதனம் தான் உடன்படிக்கைக்கு அடையாளமே இருக்கு அப்படின்றது. ஆனா இங்க வந்து விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் உதவாது அப்படின்னு போட்டிருக்காரு. அப்ப இங்க வந்து ஒரு டோட்டல் ஒரு சேஞ்சு நம்ம பாக்குறோம். ஏன்னா அந்த டிஸ்பென்சேஷன்ல அது சத்தியம். இந்த கிருபையின் கால டிஸ்பென்சேஷன்ல இந்த காலகட்டத்துல நம்ம உட்காந்து விருத்த சேதனம் பண்ண வேண்டியது இல்லை. அப்ப அங்க வந்து வேற மாதிரி சொல்லி வசனம் வருது. அதே இன்னொரு 2 வசனம் படிச்சிடலாம். கலாத்தியர் 6:15. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை, புது சிருஷ்டியே காரியம். புது சிருஷ்டியே காரியம். இப்ப இதுல வேற கான்செப்டே கொடுத்துரு. நீ புது சிருஷ்டியா இருக்கதான் முக்கியம். விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. இதேதான் அடுத்தது கொலோசியர் 3:11 இருக்கும். கொலோசியர் 3:11. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் ஒன்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாவுமாய் இருக்கிறார். சோ கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாவுமாய் இருக்கிறார்ன்ற இந்த கிருபையின் கான்செப்ட் வரும்போது விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஒண்ணு தேவனுக்குள்ள. கிறிஸ்து எல்லாவற்றிலும் எல்லாவுமா இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட். அப்போ
இதே வேதாகமத்துல நம்ம வந்து ஆபிரகாமுக்கு கொடுக்கும்போது அந்த விருத்த சேதனம் எவ்வளவு எம்பசைஸ் பண்ணி எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தராருன்னு பார்த்தோம். அதே விருத்த சேதனத்தை குறித்து பின்னாடி பவுலுக்கு வெளிப்படுத்தும் போது கிருபையின் காலத்தினுடைய டீச்சிங்ல ஆரம்பிச்சுட்டு வரும்போது இது செஞ்சாலும் ஒண்ணும் இல்லை, செய்யலனாலும் ஒண்ணும் இல்லைன்றாரு. அப்புறம் இது ஒண்ணுத்துக்கும் உதவாது அப்படின்றாரு. இதனால ஒண்ணுமே கிடையாது, கிறிஸ்து எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கான்றாரு. அப்ப இந்த ஒரு சேஞ்ச் பேட்டர்ன் புரியுது இல்லையா நமக்கு? அதாவது அங்க பார்க்கும்போது விருத்த சேதனம் ரொம்ப அவசியமா இருந்தது, முக்கியமா இருந்துச்சு தேவனோட உறவுல இருக்கிறதுக்கே. இங்க வந்து அது உதவாதுன்றாரு, அது ஒன்றும் இல்லைன்றாரு, அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, எல்லாமே கிறிஸ்து தான், கிறிஸ்துக்குள்ள எல்லாமே ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த அடிப்படையான காரியத்தை புரியும் போது இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ரைட் டிவிஷன், ரைட்லி டிவைட் பண்ணணும், சரியாக பகுக்கணும் அப்படின்னும் போது அப்போ இந்த ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த விருத்த சேதனத்தின் காரியங்கள் இன்னைக்கு அப்ளிகபிள் ஆகல. அப்ப அன்னைக்கே விருத்த சேதனம் பண்ணாம இருந்தா ஓகே ஆண்டவருக்கு கிடையாது. அன்னைக்கு அதன்படிதான் தேவன் மனிதனோட டீல் பண்ணாரு. அப்ப அன்னைக்கு விருத்த சேதனம் பண்ணல அப்படின்னும் போது அந்த ஆத்மா அறுப்புண்டு போச்சு, தேவனுக்கு அவனுக்கும் தொடர்பு இல்லாம போச்சு. விருத்த சேதனம் பண்ணுவதன் மூலமா அவர்களுக்கு தொடர்பு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு கிருபையின் காலத்துல வந்து ஒருத்தர் நான் விருத்த சேதனம் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா இஸ்லாமியர்களும் முஸ்லிம்ஸும் வந்து இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையாட்டணும். ஏன்னா அவங்க எல்லாம் விருத்த சேதனம் இன்னைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் பண்ண அந்த முறைமையின்படி இன்னைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யூதர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பண்ணல. ஏன்? அப்ப நமக்கு வந்து இந்த கால வேறுபாடு அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதை தான் நம்ம சொல்றோம் எல்லா இடத்துலயும் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப இங்க பண்ணும்போது நம்ம புரிஞ்சுக்கிட்ட நம்ம வாக்குத்தத்தங்கள் வரும்போது நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை. அதை நம்ம போகும்போது அப்படியே இன்னும் கொஞ்சம் கிராஜுவலா படிப்போம். இப்ப இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது பைபிள்ல நம்ம படிக்கும் போது எல்லாமே எனக்கு தான், நான் தான், என்னதான் என்கிட்ட தான் ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு நோவாக பேழையை கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு யாரும் ரட்சிக்கப்படுறதுக்காக பேழையை கட்டுறது கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துல சொன்னது. அது வந்து இப்ப நோவாக்கு சொன்னது அப்படின்னா தனி ஒரு நபருக்கு சொன்னது. ஆபிரகாம் கிட்ட போய் கால் மிதிக்கும் தேசத்துல அவனுக்கு நடந்து போயிட்டோம் அப்படின்னாருன்னா அது வந்து ஆபிரகாம் ஸ்பெசிபிக்கா சொன்னது. ஆனா இது வந்து டோட்டலா இஸ்ரவேல் சந்ததிக்கு, அங்க உள்ள வேலை செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே. அப்ப இது வந்து காமனா பொருந்தக்கூடியதே. அந்த காலகட்டத்துல அப்ளிகபிளா இருந்தது, செயல்பாட்டு முறையில இருந்தது. இந்த காலகட்டத்துல அதுக்கு தேவையில்லாம போயிடுச்சு. தேவனே வசனத்துல அதை மாத்தியும் கொடுத்தாரு. இது இன்னைக்கு தேவை இல்லை, இது இன்னைக்கு அப்ளிகபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கு சபைகள்ல நம்ம கிருபையின் காலத்துல விருத்த சேதனம் பண்றது இல்லை. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்தை புரிஞ்சுக்கிறோம். அப்ப இதுல இருந்து ஆதியாகமம் 17 வந்து அந்த காலகட்டத்துல அது சத்தியம், கலாத்தியரும் கொலோசியர்லையும் எழுதியிருக்கிறது இந்த காலத்து கட்டத்திற்கான சத்தியம். அப்ப நம்ம அதை கரெக்டா பிரிச்சு எதுக்கு எது அப்ளை பண்றோம்னு சொல்லிட்டு கரெக்டா இருக்கும். இப்ப இந்த சத்தியத்தை நம்ம வந்து டைம் மிஷின் மாதிரி பேக்ல போய் பண்ண முடியாது. அப்படி சப்போஸ் பண்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கொலோசியர்ல சொன்ன அந்த விஷயத்தை எடுத்து விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் எல்லாமே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் காலத்துல யாராவது செஞ்சிருந்தாங்கன்னா அது வந்து கள்ள போதனையா இருந்திருக்கும், அது தவறான உபதேசமா இருந்திருக்கும். அன்னைக்கு அவர்கள் தேவனிடத்துல இருந்து அறுப்பு கொண்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு வந்து யாராவது விருத்த சேதனம் செஞ்சுட்டு அதுல மேன்மை பாராட்டினாங்கன்னா அது கள்ள உபதேசம், தேவன்கிட்ட இருந்து வாய்ப்பே இல்லாது. தேவன் ஏன்னா இந்த கிருபையின் காலத்துல அது அப்ளிகபிளே இல்லாத ஒரு காரியமா இருக்கு. அதை நம்ம செஞ்சு தேவனோட உறவுல வர முடியாது. அதுதான் வந்து இந்த டிஸ்பென்சேஷனை எப்படி புரிஞ்சுக்கிட்டு ரைட்டா டிவைட் பண்றது அப்படின்றத பாக்குறது. இப்ப இது கிளியரா இருக்கு இல்லையா? யாருக்காவது சந்தேகம்? ஏன்னா இது வந்து நம்ம ஹார்ட் ஸ்டடி போறோம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்படியே நடுவுலயே கேட்டுருங்க. அப்பதான் நம்ம அதை நிறுத்திட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு போக முடியும். நம்ம 2 வாரம் 3 வாரம் எடுத்தா கூட அதை கிளியரா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து பேசிக்கான நம்ம இந்த அடிப்படையில இருந்து வந்துகிட்டு இருக்கோம். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் போலாமா? ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண்மணி அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. சொல்லுங்க கண்மணி. இப்போ வந்து இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தா, இது நியமத்தின்படி பார்த்தா நமக்கு இது விருத்த சேதனம் கிடையாது. கிருபை நாட்கள்ல கிடையாது. அதே கிருபை நாட்கள்ல முடியும் பொழுது மறுபடியும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் வரும்போது அந்த இது அப்ளிகேபிள் ஆகும். ஆபிரகாமுக்கு சொன்னது அப்ளிகேபிள் ஆகும். வெளிப்படுத்தினல்ல நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தங்களை யூதன் என்று சொல்லியும் யூதர் அல்லாதவர்கள் தங்களை யூதன் என்று சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த வெளிப்படுத்தல் சபைக்கு வருது. அவங்களுக்கு வந்து நம்ம இப்ப உபத்திரவ காலத்தை பத்தி பேசும்போது உபத்திரவ காலம் வந்து தானியேல் தீர்க்கதரிசிக்கு சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட அந்த 70 வார காலகட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலை தான் நம்ம அங்க பார்க்க போறோம். ஸோ தானியலுக்கு சொல்லும் போது தானியேல் 9வது அதிகாரம் 24வது வசனத்துல உன் ஜனத்தின் மேலும் உன் நகரத்தின் மேலும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இஸ்ரவேல் ஜனங்களும்
யூத ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் எருசலேமுக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்றாரு. அப்ப நீங்க இயேசு கிறிஸ்து சொல்லும் போது உபத்திரவ காலத்தை பத்தி சொல்லும் போது நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஏன்னா அந்த இக்கட்டு நாள் வந்து மாரி காலத்திலோ ஓய்வு நாளிலோ நடவாதபடி ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாரு. இன்னைக்கு யாராவது நம்ம ஓய்வு நாள்னு சொல்லிட்டு ஓய்வு நாள் தூரம் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் வச்சிருக்கோமா? ஆக்சுவலா இந்த சண்டே ஓய்வு நாள்ன்றதே பெரிய கான்செப்ட் இது இருக்கு, ஏன்னா அது கத்தோலிக்க சபையினால உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப கிருபையின் காலத்துல வந்து ஓய்வு நாள்ன்றதே வந்து நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்படல, ஏன்னா அது வந்து நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா உபத்திரவ காலம் வரும்போது அந்த கடைசி 7 வருஷத்துல வந்து அவர்கள் ஜெபம் பண்ணும், அது ஓய்வு நாள்லயோ மாரி காலத்திலயோ இல்லாம இருக்கிற மாதிரி. அப்ப அவங்களுக்கு வந்து ஏன்னா யூதர்கள் இன்னைக்கும் இருக்கிற யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றாங்க, அவங்க விருத்த சேதனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து வந்து அவர்களுக்கு மறுபடியும் எல்லா இஸ்ரவேலையும் கூட்டி சேர்க்கும் போது அவங்களுக்கு புதுசா வந்து கிருபையின் கால சத்தியத்தை எடுத்துன்னு போக போறது இல்லை. அது என்ன நடக்குது அப்படின்னா, தானியலுடைய அந்த 70வது வாரத்தினுடைய கடைசி வாரம், அதுதான் நம்ம 7 வருஷம் உபத்திரவ காலம்ன்றோம். அது நடக்க போறனால அப்ப என்ன கிருபையின் அப்ப என்ன நியமத்துல டிஸ்பென்சேஷன்ல தேவன் ஆளுகை செஞ்சாரோ அதே மெத்தடாலஜி தான் மறுபடியும் நடக்க போகுது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த டிஸ்பென்சேஷன் மாறும்போது அதனுடைய தன்மைகளும் மாறுது. தேவன் அதுக்கேற்ற மாதிரி மாத்துறாரு ஒரு இதுலயும். அதற்கான வசனங்கள் அப்ப புதுசா வரப்போறது இல்ல, ஏற்கனவே மத்தேயு 24-25 சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து இந்த கடைசி கால சத்தியங்களை பத்தி பேசியிருக்கோம், வெளிப்படுத்தினல எல்லா இடத்துலயும் படிச்சு பார்த்தோம்னா மறுபடியும் அது அப்ளிகபிளா தான் இருக்கு. அப்ப தேவன் அந்த டைம்ல அப்படிதான் நடத்த போறாருன்றது ஏற்கனவே வேதத்துல எழுதி கொடுத்து முடிச்சிட்டாரு. புரிஞ்சுமா? ஓகே, இப்ப நம்ம அடுத்த பாயிண்ட் போலாம். ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து விருத்த சேதனம் பண்ணுனா அது ரிலிஜியஸ் ரீசனுக்காக வேண்டி பண்ணணும்னாக்கா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனா மெடிக்கல் ரீசனுக்காக வேண்டி பண்ணாக்கா அது ஏற்றுக்கொள்ளப்படும். நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து விருத்த சேதனம் சர்க்கம்சிஷன் பண்றாங்க, பட் தட் இஸ் ஃபார் a மெடிக்கல் ரீசன். அது வந்து தனி நியாயப்பிரமாணத்துக்கு நான் அனுசரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. சரி, ஓகே. ஸ்பிரிச்சுவலா வந்து விருத்த சேதனம் பண்றதுனால தேவனோட எனக்கு உடன்படிக்கை உண்டாவது, விருத்த சேதனம் பண்ணலைன்னா நான் அறுப்புண்டு போயிடுவேன்ற கான்செப்ட் இன்னைக்கு கிடையாது இந்த கிருபையின் காலத்துல. அப்ப அது இருந்துச்சுன்னா அது லிட்டரலா நடந்துச்சு, தேவன் அப்படிதான் டீல் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு தேவன் அப்படி டீல் பண்றாருன்னா கிடையாது, ஏன்னா இன்னைக்கு வசனத்தை மாத்திருக்காரு. தேவன் இன்னைக்கு எப்படி டீல் பண்றாரு? அப்ப கிருபையின் காலத்துல அவருடைய மெத்தடாலஜி மாத்தி இருக்கிறாரு. ரெண்டாவது எல்லாம் சொல்லுவாங்க தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அதனால எல்லாம் ஒரே மாதிரி தானே. தேவன் மாறாதவர், ஆனால் அவர் மனிதனோட இன்ட்ராக்ட் பண்றது, மனிதனோட டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் மாறுது ஒவ்வொரு காலகட்டத்துல. உடன்படிக்கையின் காலகட்டத்துல வேற மாதிரி இருந்துச்சு, நியாயப்பிரமாணத்தின் காலகட்டத்துல வேற மாதிரி டீல் பண்ணாரு. நியாயப்பிரமாணத்தை கொடுத்து ராஜ்யத்தின் பிரசங்கிக்கும் போது ஆவியின் பிரமாணமாக கொடுத்து அதை மாத்தினார் கொஞ்சம். அதுக்கப்புறம் கிருபையின் காலத்துல வெறும் கிருபையினால அப்படின்னு சொல்லிட்டு மாத்தினாரு. ஸோ அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் மனிதனோட இன்ட்ராக்ட் பண்றது, டீல் பண்றது, தேவன் எப்படி மனிதனை டிஸ்பென்ஸ் பண்ற அந்த காரியங்கள் நடத்துறாரு அப்படின்றதுல வேறுபாடு இருக்கு. ஆனா தேவன் மாறாதவர், அவர் ஒருத்தர் தான். புரிஞ்சிருச்சா? இப்ப நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம். உபாகமம் 7வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். ஓகே, இது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபாகமத்துல மோசே மூலமா கொடுக்கப்பட்டது. தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனையை கை கொள்ளுகிறவர்களுக்கு அப்படின்னு ஸ்பெசிபிக்கா போட்டிருக்கு. இன்னைக்கு பொதுவா நிறைய பேர் வந்து நாம அவருடைய கற்பனைகளை கை கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த வசனம் பொருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுக்கிறாங்க. அப்போ லிட்ரலா தேவன் வந்து 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கை இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு 10வது வசனத்துல தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமான பதில் அளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதில் அளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். அப்போ இது தேவனுடைய செயல். தேவன் விரோதிகளை எப்படி டீல் பண்ணுவார் அப்படின்றதுதான் உபாகமம் 7வது அதிகாரம் 10வது வசனம். அப்ப அந்த மாதிரி பண்ணாரா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரிதான் பண்ணாரு.
ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் உள்ள போகும்போது இஸ்ரேல் ஜனங்கள் வந்து தேவனோட ஐக்கியமா இருக்கும்போது எதிரி பாளையத்துல இருந்தவங்க எல்லாம் வந்து உடனடியா எல்லாம் அழிஞ்சு போனாங்க. அவர்கள் சுதந்திரித்தாங்க, தேசத்தை சுதந்திரித்தாங்க. அவர்கள் கீழ்ப்படியாம போகும்போது அவர்கள் சரிவார்கள். இஸ்ரேல் ஜனங்க அவர்கள் கீழ்ப்படிந்து தேவனோடு அன்பா இருக்கும்போது உடன்படிக்கை கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளும் போது அவர்களை தேவன் உயர்த்தி வச்சிருந்தார். அப்ப இந்த இது வந்து அந்த டிஸ்பென்சேஷன்ல அந்த காலகட்டத்துல தேவன் வாக்கு பண்ண மாதிரி கரெக்டா நடந்துச்சு. அப்ப இன்னைக்கு அது அப்படியே நடக்குதா அப்படின்றது ஒரு கேள்வி. என்ன கேள்வி? தேவன் வந்து இன்னைக்கு தம்மை பகைக்கிறவர்களை அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பலன் அளித்து அவர்களை அழிப்பார் அப்படின்னு இருக்கு 10வது வசனத்துல. அப்ப அதை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த வசனம் கொடுக்கப்பட்ட பிறகு 2 டிஸ்பென்சேஷன் மாறி இருக்கு. 2 டிஸ்பென்சேஷன்ல நிறைய மாறி இருக்கு. அதுல 2 டிஸ்பென்சேஷன் நம்ம பாக்குறோம். ஸோ இப்ப இது வந்து நியாயப்பிரமாண காலகட்டம். டிஸ்பென்சேஷன் சொல்லும் போது காலகட்டம்னு புரிஞ்சுங்க. ஸோ அப்ப ஏன்னா அந்த வார்த்தை பேசி பேசி எனக்கு டிஸ்பென்சேஷன்றது ஈஸியா வந்துருது. காலகட்டம்னு சொல்லும் போது ரொம்ப யோசித்து சொல்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் முயற்சி பண்றேன். அப்ப இந்த டிஸ்பென்சேஷன்ல இந்த காலகட்டத்துல வந்து நியாயப்பிரமாண காலகட்டத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொன்று அதை கடைபிடித்து எல்லாம் செய்யும் போது இதை செய்வேன் அப்படின்னாரு. அப்ப அந்த நியாயப்பிரமாண காலகட்டம் எங்கோட முடியுது அப்படின்னா யோவான் ஸ்நானனோட முடியுது. ஏன்னா வசனங்கள் சொல்லுது தீர்க்க தரிசனமும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் யோவான் ஸ்நானன் வரைக்கும். அப்ப அதுக்கப்புறம் ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டுச்சு. அப்ப காஸ்பல் டைம்ல வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு ராஜ்யத்துக்கு மக்களை ஆயத்தப்படுத்தி, அதாவது ப்ரீ கிங்டம் ஏஜ்னு சொல்லலாம். அது ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி அவர்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய டைம். அப்ப அந்த டைம்ல வந்து நியாயப்பிரமாணமானது எப்படி அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னா ஆவிக்குரிய பிரமாணமா கற்றுக் கொடுத்தாரு. அதாவது விபச்சாரம் செய்தால்தான் பாவம் கிடையாது, ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம், இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அது வந்து ஆவிக்குரிய பிரமாணமா மாற்றி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அப்ப அவங்க வேற டிஸ்பென்சேஷன்ல மாறுறாங்க. எழுத்தின்படியான நியாயப்பிரமாண டிஸ்பென்சேஷன் பழைய உடன்படிக்கையில இருந்து புதிய உடன்படிக்கையான புதிய டிஸ்பென்சேஷனுக்குள்ள மாறுறாங்க. அந்த மாதிரி டைம்ல இயேசு கிறிஸ்து வந்து அவர்களுடைய எனிமியை எப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்லுது. மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனமும் 45வது வசனமும் படிக்கலாம். மத்தேயு 5:44, 45. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திகர்களுக்காக உங்களை துன்பப்படுத்தினருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்கப்பட்டி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இப்ப தேவனுடைய கேரக்டர்ல சொல்லும் போது இன்னைக்கு இதுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலும் தெரியும். அதாவது உங்களுடைய பகைங்கன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு ஆரம்பிப்பேன். இந்த கான்டெக்ட் ஆரம்பிக்கும் போது நான் எல்லா வசனமும் போட்டா ரொம்ப ஜாஸ்தியா போயிருமேன்னு சொல்லிட்டு கட் ஷார்ட் பண்ணியிருக்கேன். நீங்க படிக்கும் போது படிச்சு பாருங்க. அதுக்கு மேல ஒரு 2-3 வசனத்துல இருந்து ஆரம்பிச்சிருவோம் அந்த கான்டெக்ட். அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறது என்னன்னா உன்னுடைய பகைங்க சிநேகிதரை செய்யுங்க, ஒரு கண்ணுக்கு ஒரு கண் பல்லுக்கு பல் அப்படின்ற கான்செப்ட்ல இருந்த ஒரு இதை இங்க ஆக்சுவலா நம்ம இப்ப இதை எதுக்காக பாக்குறோம் அப்படின்னா வசனம் அங்க உபாகமத்துல வந்து 7வது அதிகாரத்துல 10வது வசனத்துல வந்து தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பலன் அளிக்கிறவர் அழித்து அழிப்பார், தம்மை பகைக்கிறவர்களை தாமதியாமல் அவரு அழித்து பதிலளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ அப்போ அவரு தன்னுடைய எதிரிகளை வந்து எப்படி டீல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காருன்னா அந்த காலகட்டத்துல அந்த நியாயப்பிரமாண காலகட்டத்துல இமீடியட்டா அழிச்சு போடுவேன் அப்படின்றாரு. ஆனா அதே ஆவிக்குரிய பிரமாணமா மாத்தும் போது அந்த பிரமாணத்துல வந்து எதிரியை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தேவன் இல்ல மனுஷனுக்கு சொல்றாரு. எப்படி ட்ரீட் பண்ணும்? உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், இமீடியட்டா அழிச்சு போட்டுருங்க கிடையாது, உடனடியா. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அப்போ இந்த டீச்சிங் எல்லாமே வந்து ஒரு டிஸ்பென்சேஷன் மாறும்போது தேவன் ஆளுகை செய்யற விதம், மக்களோ புரிய வச்சு அவங்களுக்கு சொல்லக்கூடிய விதம் மாறுது படிப்படியா. ஏன்னா எல்லாமே ஸ்டேஜஸ். பைபிள் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி மாதிரி வருது, கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்திக்கிட்டே வராது. ஈவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கே எடுத்த உடனே எல்லாத்தையும் ஒரே டைம்ல கொடுத்துடல.
முதலாவது ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்தாரு, அப்புறம் விருத்த சேதனம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் அவங்கள கஷ்டப்படுத்தி 400 வருஷம் அவங்களுக்கு அந்த புரிதலை கொண்டு வந்து அவங்க அதுல இருந்து கேட்டு வெளியே வரும்போது ஒரு உடன்படிக்கையை செஞ்சு பிரமாணத்தை கொடுக்குறாரு. அதற்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவர்களுக்கு நியாயாதிபதிகளையும் ராஜாக்களையும் கொடுக்குறாரு. அந்த ராஜாக்கள் மூலமா ஒரு சிங்காசனத்தை கொண்டு வருவன் புரிய வைக்கிறாரு. அது என்றென்றைக்கு இருக்கும்னு சொல்றாரு. அதுல மேசியான்ற ஒரு, அப்ப இது எல்லாமே ஒரு கண்டினியூஸான ஸ்டோரி. அந்த ஒரு ஸ்டோரினா ஒரு நரேஷன் ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்தையும் மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு. தேவனுடைய ஒரு ஓவரால் பிளானை எப்படி ஆண்டவர் நடத்த போறார் அப்படின்றத வந்து படிப்படியா ஒவ்வொரு காலத்திலயும் என்னென்ன நடக்க போதோ அதை டிஸ்பென்ஸ் பண்ணிக்கிட்டே வராரு. இந்த கிருபையின் காலத்துல வந்து தேவனுக்குள் ரகசியமா வச்சிருந்தாரு, மறைத்து இருந்தது. அதனால பழைய ஏற்பாட்டை இதை பத்தி சொல்லப்படலை. தேவனுக்குள் ரகசியமா வச்சிருந்து இது வந்து பரலோகத்திற்கு ஒரு ஜன கூட்டத்துக்கு பவுல் மூலமா வெளிப்படுத்தி சொல்றாரு. அதனால இதை நம்ம தனியா இப்பத்திக்கு வச்சிடலாம். நம்ம ஓவரால் பிக்சர்ல இருந்து பாத்துட்டு வரலாம். பல டிஸ்பென்சேஷன், அதாவது இந்த ராஜ்யத்தின் பூமியில 1000 வருஷ ரசாட்சியை போய் அனுபவிக்க போற ஜனங்களுக்கே ஏகப்பட்ட காலகட்டங்கள் டிஸ்பென்சேஷன்ஸ் மாறி இருக்கு. அதுல வந்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்ட போது அப்ப இருந்தவங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து சொல்லும் போது 45வது வசனத்தை, இப்படி செய்வதனாலே நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரா இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்களும் அநீதி உள்ளவர்களும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று. அப்போ தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணினும் போது அந்த நியாயப்பிரமாணம் கொடுத்த காலத்திலயும் தீயோர் மேலேயும் சூரியன் உதிச்சது, நல்லோர் மேலேயும் சூரியன் உதிச்சது. ஆனா ஸ்பெசிபிக்கா அந்த ஜனங்களுக்கு தேவன் வந்து யாரை வந்து இது பண்றாரோ அவர்களை இமிடியேட்டா அழிப்பனாரு. ஆனா இந்த காஸ்பல் டைம்ல வந்து அவர்களுக்கு அன்பு செய்யுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்கள் அப்படின்றாரு. அப்ப இந்த ஒரு மாற்றம் தெரியுது இல்லையா, ஒரு சேஞ்ச். தேவன் மாறல, தேவன் அன்னிலிருந்து அப்படிதான் இருக்காரு. ஆனா மனுஷங்களோட டீல் பண்ற விதத்துல ஒவ்வொரு டிஸ்பென்சேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறாரு. அப்ப இன்னைக்கு வந்து நான் வந்து தேவன் இம்மிடியட்டா ஒருத்தர் தேவனுக்கு விரோதமா காரியம் செஞ்சா இன்னைக்கு அப்படி பார்த்தோம்னா ஊழியக்காரர்களுக்கு எதிராகவும் பிஜேபி மாதிரி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஒருத்தர் கூட இருக்க முடியாது. தேவன் எல்லாரையும் அழிச்சு போடணும். அப்படியே மொத்தமா இம்மிடியட்டா எல்லாத்தையும் அழித்து போடுவேன்னு சொன்ன வசனத்தின்படி அழித்து போடணும். ஆனா அழித்து போடல. ஏன்? காஸ்பல் சேஞ்சிலேயே வந்து அவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய எதிரியை நேசி அப்படின்ட்டாரு. இப்போ அடுத்த கிருபையின் காலத்தினுடைய இதுல பார்ப்போம். ஏன்னா காஸ்பல் டைம் வந்து ராஜ்யத்திற்கானது, 1000 வருஷ அரசாட்சிக்கானது பூமியில. அடுத்தது பரலோக ஜனங்களுக்கு அங்க போறவங்களுக்கு ஒரு டிஸ்பென்சேஷன் மாறும்போது இந்த கிருபையின் கால டிஸ்பென்சேஷனுக்கு தேவன் எப்படி டீல் பண்றார் தன்னுடைய விரோதிகள் மேல அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5:19. 2 கொரிந்தியர் 5:19. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஓகே, அங்க என்ன சொல்லியிருக்காரு, உன்னுடைய எனிமியை லவ் பண்ணு, சத்ருவின் சிநேகிகள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள்னு சொல்லி அந்த ஸ்டேஜ்ல நமக்கு சொல்லிட்டு, அடுத்தது பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல வரும்போது கிருபையின் காலத்துக்கு சொல்லும் போது என்ன சொல்றாரு, தேவன் உலகத்தார்னா ரட்சிக்கப்படாத பாவிகளை உலகத்தார்னு சொல்லுவோம், பைபிள் அப்படிதான் சொல்லுது. சோ அப்ப அந்த உலகத்தார்னு சொல்றது வந்து இந்த கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையில சேராதவர்களையும் சேர்த்து மொத்தமா. அப்போ தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், அப்போ தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல்னும் போது இன்னைக்கு வாழ்ந்த இந்த கிருபையின் காலத்துல வாழ்ந்த ஹிட்லரா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், முசலினா இருக்கட்டும், தேவனுக்கு விரோதமா எவ்வளவு பேசியிருந்தாலும் எவ்வளவு பண்ணியிருந்தாலும், தேவனுடைய உச்சக்கட்ட விரோதியாக இருந்திருந்தாலும், கிறிஸ்தவத்திற்கு உச்சக்கட்ட விரோதியாக இருந்திருந்தாலும், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் இந்த கிருபையின் காலத்துல கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, தேவனுக்கு ஒப்புரவாக்கி, இந்த ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை தான் இன்னைக்கு கட்டளையிட்டு இருக்காரு. அப்போ டிஸ்பென்சேஷன்ல எவ்வளவு மாறி இருக்கு. ஒரே டீச்சிங், தேவன் தன்னுடைய சத்துருக்களை எப்படி டீல் பண்றாரு அப்படின்றதுல 3 விதமா பார்த்திருக்கோம். ஸோ நியாயப்பிரமாண காலத்துல ஒரு மாதிரி சொல்லியிருக்கு, காஸ்பல் டைம்ல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இந்த ராஜ்யத்திற்குள்ள பலவந்தம் பண்ணப்பட்ட காலத்துல 1000 வருஷ அரசாட்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்படி சொல்லப்பட்டிருக்கு, கிருபையின் காலத்துல பரலோக ஜனங்களை சேர்க்கும் போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட டீச்சிங் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்ப இந்த ஒரே காரியம், தேவன் தன்னுடைய சத்துருக்களை எப்படி டீல் பண்றாரு அப்படின்றதுல 3 காலகட்டங்கள்ல 3 விதமான காரியங்களை நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இந்த இடத்துல வந்து தெளிவான ஒரு ரைட் டிவிஷன் தேவைப்படுது. இன்னைக்கு வந்து மத்தேயுல சொன்னதை எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அது வந்து சிநேகிக்க தான் சொல்லுது.
தேவனும் இப்படிதான் இருக்காரு, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிய பண்றாரு. ஆனா அதை விட இன்னைக்கு ஹையர் லெவல்ல போயிட்டு அவர் வந்து உலகத்தாருடைய பாவங்களை கவுண்டே பண்ணல, எண்ணல. நாட் இம்ப்யூட்டிங் த ட்ரெஸ்பாசஸ்னு வருது. அவர்களுக்கு வந்து அவர்களுடைய பாவத்தை அவங்க கணக்கிலே வைக்காம கிறிஸ்துவுக்குள்ள அவர்களை ஒப்புரவாக்குறான்றது கேட்கறதுக்கு கடினமான சத்தியமா இருந்தாலும், ஏன்னா நமக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. உலகத்துல அப்ப ஸ்டாலின் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு அப்படியே வந்துருவாரா? அப்படி அது அடுத்த டாபிக், நம்ம அதை தனியா ஸ்டடி பண்ணலாம். ஹிட்லர் அவ்வளவு 1000 யூதர்களை கொண்டு குவிச்சாரு, அவர் செஞ்சது இந்த கிருபையின் காலத்துலதான். அப்ப அவருடைய பாவத்தை தேவன் ஒவ்வொன்றையும் கணக்கு வச்சிருக்காரு, நமக்கு விரோதமா செய்த ஒவ்வொரு பாவத்தையும் கணக்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றது வந்து வேதத்தின்படி தவறான உபதேசம் இந்த கிருபையின் காலத்துக்கு. அப்ப இந்த கிருபையின் காலத்துல நமக்கு விரோதமா செய்யற ஒவ்வொருத்தருடைய பாவத்தையும் தேவன் கணக்குல வச்சிருக்காரா அப்படின்னு கேட்டோம்னா, வசனம் என்ன சொல்லுதுன்னா, அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எல்லாம், அப்படின்னா எல்லா பாவத்தையுமே எண்ணாமல், எல்லா பாவத்தையுமே தேவன் என்றதில்லை உலகத்துல. இது இந்த கிருபையின் காலத்துல மட்டும்தான். இதுக்கு முன்னாடி இருந்ததுல இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்ப அதுல கணக்கு வச்சிருக்காரா? வச்சிருக்கிறாரு. அப்ப அதுக்கான வசனங்களை நம்ம கரெக்டா பிரிச்சு படிக்கணும். சோ இப்ப நம்ம பார்த்த விஷயம் வந்து ஒண்ணு விருத்த சேதனத்தை குறித்து பார்த்தோம், இன்னொன்னு தேவன் எப்படி தன்னுடைய சத்துருக்களோடு டீல் பண்றாரு அப்படின்றதுல 3 விதமான டிஸ்பென்சேஷன்ல எப்படி பண்றாரு அப்படின்றத குறித்து பார்த்திருக்கோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா, இல்ல மேற்கொண்டு போகலாமா? அடுத்தது போலாம் சார். போலாமா? கிளியரா இருக்கா? ஓகே. அப்ப அடுத்து நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு போலாம் அப்படின்னு. ஆமா, வேற யாருக்காவது டவுட் இருந்தா கேளு. ஓகே ஓகே. எனக்கு கார்த்திகேயன் வந்து கடகடன் டக்குன்னு இது அவ்வளவு ஈஸியா அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அப்ப நீங்க தான் பிரதர் கொஸ்டின் கேட்கணும் எனக்கு அதுல. இல்ல இது வந்து நான் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி ஒரு வசந்தியோடைய ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிட்டு அதோட என் கூட பேசுறதே நிறுத்திட்டாங்க இந்த வசனத்தை. நீங்க அந்தி குத்துவாயிட்டு இருப்பீங்க. ஆமா, அது இது வந்து வெளிப்படையா பார்க்கும்பொழுது ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் என்னுடைய ஃபாதர்-இன்-லாவுடைய மெமோரியல் டே அன்னைக்கு நான் ஃபேமிலியில பேசும்போது எல்லாரும் ஒரு மாதிரி எஜுகேட் ஆனாங்க. ஆக்சுவலா ஐ ஷுட்ன்ட் ஹவ் செட் தட். ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணி சொல்றீங்களே, அந்த மாதிரி இல்லாம நான் சொன்ன உடனே திடீர்னு நம்ம பைபிள் ஸ்டடியிலே திடீர்னு ஒருத்தர் வந்தாருன்னா உங்களுக்கு புரியாது. அந்த பேசிக்ஸ்ல இருந்து கேட்டுட்டு வரும்போது தான் புரிய ஆரம்பிக்கும் இது. அதனால இது வந்து புரியல இல்ல ஏற்றுக்கொள்ளல நானு அப்படின்னு சொன்னாதான் மேல் கொண்டு நம்ம வந்து அதுக்கான ஒரு விளக்கம் சொல்ல முடியும். யூ கேனாட் ஜஸ்ட் ஸ்கிப் அண்ட் கோ ஆன். ஆமா, சரிங்களா? ஆனா நம்ம இப்போ இருக்கிற இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாருமே ரைட் விஷயம்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, ஏன்னா நான் வந்து அந்த எனக்கு இருக்கிற புரிதல்ல நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு கிராஸ் பண்ணிருக்கீங்கன்றது நீங்க ஃபீட்பேக் இல்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது ஒரு இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் வந்து இன்னும் ஸ்லோ பண்ணுமா இல்ல இன்னும் கொஞ்சம் கொடுக்கணுமா அப்படின்றது தெரியும். இல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கிளாரிஃபை பண்ணி அடுத்த பாயிண்ட் போக முடியும். இல்ல டவுட்டே இல்லை அப்படின்னாலும் எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஈஸியா இருக்கும். தம்பி, இந்த ராஜ்யம் பலவந்தப்படுகிறதுன்னு அடிக்கடி இந்த இதுல அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது என்ன பலவந்தப்படுகிறதுன்னா? அது இல்ல அது வசனம் ஆக்சுவலா எப்படின்னா இது முதல் கொண்டு ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு இருக்கும். சோ என்னன்னா அந்த காஸ்பல் வந்து கிங்டம் காஸ்பல் வந்து ப்ரீச் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லா ப்ரீச் பண்றாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் போய் சுகம் கொடுக்குறாங்க. பிகாஸ் மேசியா இங்க வந்துட்டாரு, தட் இஸ் நோ மோர் டைம், கிங் வந்தாச்சு. அப்போ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த டைம்ல தான். ஏன்னா மிஸ்ட்ரின்ற ஒரு இந்த 2000 years கேப் அவங்களுக்கு கிடையாது, அது தெரியாது. ஏன்னா இட் இஸ் ஹிடன் காட். அப்ப அந்த டைம்ல வந்து எல்லாருக்கும் அவங்க ப்ரீச் பண்றதும் சரி, அவங்க அதுக்கான மிராக்கிள்ஸ் சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் காமிச்சதும் வந்து காஸ்பலை பத்தி, அதாவது இந்த சுவிசேஷம் ஃபோர்ஸ்ஃபுல்லா பிரசங்கிக்கப்பட்டுச்சு எல்லா இடத்துலயும் வித் சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ். இதுதான் பலவந்தம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றது. வேற அதாவது ஃபோர்ஸ் பண்ணி பலவந்தம் போது எப்படி சொல்றது? அதை வன்முறையில இல்ல, வன்முறையில கிடையாது. Understand, they are quickly preparing people to enter the kingdom. அதே அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லான போது துரிதமா, ஏன்னா டைம் இஸ் அப்,
கிங் ஹஸ் கம், எல்லாம் ராஜ்யம் மேசியா வந்துட்டாரு, அதனால எல்லாரையும் ஃபோர்ஸபிள்னா என்ன, துரிதப்படுத்தி வேகமாக்கி தே ஆர் ஈகர்லி என்ட்ரிங். அதுக்காக அவங்களுக்கு வந்து அந்த ஹீலிங் பவர், ஹீலிங் த சிக் எல்லாமே வந்து, ஏன்னா தேர் பாடி இஸ் நாட் கோயிங் டு என்டர் இன் டு த கிங்டம் சேம் ஆஸ் இட் இஸ். அதாவது இப்ப இருக்கிற வியாதியும் கேன்சரோடையும் அந்த ராஜ்யத்துக்குள்ள போறது கிடையாது அவர்களுக்கு. அப்ப அதனாலதான் வந்து அந்த சுகம் அளிக்கிறதெல்லாம் கொடுத்து, ஏன்னா அதுல மெயின் பாயிண்ட் என்னன்னா, 1000 வருஷ அரசாட்சியில 100 வயது சென்று மறிக்கணும்னு பாலகன் என்று எண்ணப்படுவான். அப்ப பாலகன் என்று என்ன பண்ணுவான்னா, நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல 100 வயசுல ஒருத்தர் செத்துறாருன்னா, ஐயோ சின்ன வயசுல போயிட்டாரு பாரு அல்பாயுஸ்ல அப்படின்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு நம்ம 70 வயசு வரைக்கும் இருந்துட்டா, 80 வயசு வரைக்கும் இருந்தா, 90 வயசு இருந்தா பெரிய ரெக்கார்ட் பிரேக்கா இருக்கு. ஏன்னா ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து குறைஞ்சிருச்சு பிகாஸ் ஆஃப் சிக்னஸ் எல்லாமே. இப்ப 1000 வருஷ அரசாட்சியில அது மாறப்போகுது. அப்ப 1000 வருஷத்துல மாறுதுன்னா மெயினா பிசிக்கலி தே ஹாவ் டு பி ஹீல்டு. அப்ப பிசிக்கலா ஹீல் ஆனாதான் ஒருத்தர் வந்து 100 வயசுல இறந்துட்டாருன்னா அவர் குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் மறுபடியும் கூட போகுது. தே ஆர் கோயிங் டு பிகம் ஹெல்த்தி, சிக்லெஸ். அப்ப அந்த ஹெல்த்தி வேணும், ஆரோக்கியத்தோட போகணும் அப்படின்னும் போது அவர்களுக்கு அங்க மிராக்கிள் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் தேவைப்பட்டுச்சு, ஹீலிங் சிக் இதெல்லாம். அப்போ அந்த இதை வந்து அவங்க துரிதமா செஞ்சாங்க. தட்ஸ் வாட் அந்த வசனத்துக்கான அர்த்தம். ரெண்டாவது ஆண்டவர் வந்து மறுபடியும் சொல்றாரு, the kingdom is at hand அப்படின்னா, the kingdom is at hand அப்படின்னாக்க தேவனுடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது அப்படின்னு. சரிங்களா? அப்போ அவங்களுடைய அந்த நேரத்துல அந்த டிஸ்பென்சேஷன் படி it was at hand. ரெண்டாவது, மேசியா வந்தார்னா என்னெல்லாம் நடக்கும்ன்றதுக்கான அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி சொல்லலாம். மேசியா வந்தாருனாக்கா ஸ்பெசிபிக்கான காரியங்களை வந்து பைபிள்ல சொல்லியிருக்காங்க. ஐசையா 60, ஐசையா 43, ஐசையா 11. குருடர்கள் பார்வை அடைவார்கள், சிக் நோயாளிகள் குணமடைவார்கள், the gospel will be preached to the poor, the dead will rise, அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து குயிக்கா அந்த ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு, நாட் 3 வருஷம் இல்லை, ஆண்டவனுடைய ஊழியம் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்குள்ள எல்லாமே நடக்குது. ஏன் 3 வருஷம் தானே நம்ம கன்வென்ஷனலா எல்லாரும் நினைச்சுட்டோம்னா திடீர்னு 1.5 வருஷம் சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதை பத்தியும் நம்ம இன்னொரு டீட்டெயிலா படிக்கிறோம். ஏன்னா எல்லா விஷயத்திலையுமே நாம வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு எப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோமே ஒழிய நாம வந்து வேதத்தின் அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது நீங்க டெஃபினட்டா கேள்வி கேட்கணும். அது எப்படி நீங்க 3 வருஷம் தானே 3 வருஷம் தானே ஆண்டவர் ஊழியம் செஞ்சாரு, எப்படி 1.5 வருஷம் செஞ்சாருன்னு சொல்லலாம். We will study about that. அப்போ அந்த ஷார்ட் பீரியட்ல அவ்வளவு மிராக்கிள்ஸ் நடக்குது. அதைத்தான் தேவனுடைய ராஜ்யம் பலவந்தப்படுத்துறது அப்படின்றது தெரியுதுங்களா, புரியுதுங்களா? ஓகே ஓகே. இந்த நம்ம பாத்துக்கிட்டு இருக்க இந்த டாபிக்ல வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா, இல்ல நம்ம அடுத்த பாயிண்ட் போலாமா? யாருக்காவது? ஓகே, அடுத்து நம்ம பாக்குறது வந்து இது வந்து எதுக்கு இந்த வசனங்களா இருக்குன்னா ஒரு கீ பாயிண்ட்ஸ் டச் பண்றதுக்கும், மற்றபடி இன்னைக்கு எது ரொம்ப அடிக்கடி யூசேஜ்ல இருக்கோ புரிதல் இல்லாம அந்த சில வசனங்களை வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன். இந்த ஒரு லைட் வரும்போது நம்ம வந்து ஜென்ரலாவே நம்மளுடைய ரெகுலர் பைபிள் ஸ்டடியில we have to apply right division when we are studying. நம்ம வேதத்தை வாசிக்கும் போதே ஜென்ரலா ஒரு டெய்லி ரீடிங்லயே வந்து ரைட் டிவிஷன் யூஸ் பண்ணி தான் படிக்கணும். எல்லா நாள்லயும் நம்ம சும்மா ஒரு வேதத்தை வாசிக்கிறோம் அப்படின்னும் போது எல்லா டைம்லயும் வந்து பொதுவானது என்னன்னா அந்த இடத்துல நம்மளை நிறுத்தி பார்க்கணும், நம்மளை வச்சு இது பண்ணணும் அப்படின்றது. அந்த கான்செப்ட் தவறானது. அது வந்து ஒரு மதம் போதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, வேதம் போதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்ல அது. ஸோ அப்ப வேதத்துல வந்து ஆண்டவர் என்ன பர்பஸ்க்காக அதை சொல்லியிருக்காரு, என்ன மக்களுக்கு என்னன்றது பாக்குறதா இந்த இதுன்னு பார்த்தோம். இப்ப நம்ம இன்னொரு வசனம் பார்க்கலாம். 2 நாளாகமத்துல 7வது அதிகாரம் 14வது வசனம். 2 நாளாகமும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து
அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஓகே, இப்ப இந்த வசனம் வந்து அதிகமா இன்னைக்கு டேட்ல இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் இந்த கிருபையின் காலத்துல பிரசங்கிக்க வேண்டியது இந்த வசனத்தை எடுத்து பிரசங்கிக்கிறாங்க. அநேக காரியங்கள் இதை வச்சு பேசிக்கிறாங்க. என்னது? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்படின்னு சொன்னோடனே டைரக்டா அந்த என் ஜனங்கள்ல இவர்கள் எடுத்துட்டு போய் பிளேஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு கிருபையின் காலத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கிற பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல அங்கமா இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் இந்த வசனங்களை கொடுத்து பிரசங்கிக்கும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி அந்த என் ஜனங்களை சேர்த்து இந்த தேசத்திற்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னும் போது மெயினா இந்த வசனத்தை எடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இதுல வந்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன், ஐ வில் ஹீல் தர் லேண்ட் அப்படின்னு இருக்கும். அப்ப இந்த தேசத்திற்கு சேமத்தை வேணும்னா இந்த தேசம் நமக்கு வேணும், ஆபிரகாமுக்கு கால் மிதிக்கும் தேசத்தர் அதை எடுத்துக்குவோம் இதை எடுத்துக்குவோன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு குழப்பி இது பண்றாங்க. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா தேவன் என்ன சொல்லியிருக்காரோ அந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி லிட்டரல வேதத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கணுமே தவிர நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்சதெல்லாம் வந்து இதுல இருந்து கொஞ்சம் தூள் அதுல இருந்து கொஞ்சம் தூள் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு கிச்சடி கிண்டி இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. அது நம்ம பர்பஸ் கிடையாது. அப்போ ஒரு தேவன் நம்மளை தெரிந்தெடுத்து இந்த கிருபையின் காலத்துல ரட்சித்திருக்காருன்னா அப்போ நமக்கான சத்தியங்கள், அவங்களுக்கான சத்தியங்கள், தேவன் எவ்வளவு மகத்துவமான காரியங்களை செஞ்சிருக்காரு, எல்லாமே எனக்கு தான் செஞ்சிருக்காரு, எல்லாமே எனக்கு தான் சொல்லியிருக்காரு. இல்ல, அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, இவர்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, அந்த காலகட்டத்துல எப்படி தேவன் கிரியை செஞ்சிருக்காரு, இந்த காலகட்டத்துல எப்படி செய்யறாரு, இனி வரப்போற காலகட்டத்துல தேவன் எப்படி செய்வார், அவ்வளவு பிரம்மாண்டமான தேவன். அப்ப அந்த ஒரு வாஸ்ட் பிக்சர் தேவனை குறித்து வரணும்னா தேவன் யார் யாரை எங்க வச்சிருக்காரு, என்னென்ன பிளேஸ்ல யார் யாருக்கு சொல்லியிருக்காரு, நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி புரியும் போதுதான் பைபிளினுடைய அர்த்தமே புரிய ஆரம்பிக்கும். அப்படி இல்லாம எல்லா இடத்துலயும் சாவு வீடா இருந்துச்சுன்னா நான் தான் போகணும், கல்யாணம் வீடா இருந்துச்சுன்னா நான் தான் மாப்பிள்ள நான் தான் பொண்ணுன்னு போய் உட்கார்ந்தோம்னா அதை விட கேவலமானது வேற எதுவுமே கிடையாது. அப்போ இந்த வசனம் உண்மையிலேயே என்ன சொல்லுது, அதை இன்னைக்கு நம்ம உபயோகப்படுத்தலாமா இந்த கிருபையின் காலத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும்தான் சொல்லுது. ஏன்னா தேவன் அப்ப சொல்லும் போது அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியம் அவங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தேவனுடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நாள். அப்ப இதெல்லாம் செஞ்சீனா அப்ப பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு ஃபர்ஸ்ட் என்ன செய்வாரோ அவர்களுடைய பாவத்தை மன்னித்து, யாருடைய பாவத்தை, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு, இஸ்ரவேல் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இது தேவனுடைய வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்ப இதை வந்து கரெக்டா நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஓகே, தேவன் அன்னைக்கு அப்படி செஞ்சிருக்காரு. ஏன் ஆவிக்குரிய விதத்துல இன்னைக்கு நம்மளும் அதை எடுத்துக்கலாமே அப்படின்னும் போது இது வந்து டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்னு சொல்லுவோம், எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய சத்தியம். அப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்திலையும் அது பொருந்தது, வேலிடா இருந்தா எடுத்துக்கலாம், அதுல தவறு கிடையாது. ஆனா இந்த காலகட்டத்துக்கு பொருந்துதா இல்லையான்றதை அப்ப நம்ம சோதித்து அறியணும். அப்ப அந்த வசனத்தை, இந்த ஒரு பர்டிகுலர் வசனத்தை நம்ம இந்த காலகட்டத்துக்கு பொருந்துதா அப்படின்னு சோதிச்சு பார்க்கணும். அப்படின்னா இந்த வசனத்தை நல்லா நிதானமா படிச்சோம்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா அவங்களுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும். ஓகே, தாழ்த்துறது நல்லதுதான். ஜெபம் பண்ணணும், அது நல்லதுதான். எல்லா டிரான்ஸ்லேஷன்லயும் எல்லாரும் நம்மளும் தாழ்மையோடு இருக்கணும், ஜெபம் பண்ணணும், தேவனுடைய முகத்தை தேடணும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும், இதெல்லாம் கரெக்ட். எங்க சிக்கிறதுனா திரும்பினால் இதெல்லாம் செஞ்சினா அப்பொழுது, அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அப்ப பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு என்ன செய்வாரு, பாவத்தை மன்னித்து, ஃபர்ஸ்ட் பாவம் மன்னிக்கப்படணும், பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்றாரு. அப்ப இந்த அடிப்படையில நம்ம இதை இவ்வளவு தெளிவா பிரிச்சு பார்த்தனால இப்ப இந்த அடிப்படையில கிருபையின் காலத்துக்கு இது பொருந்துமா, இது டிரான்ஸ் டிஸ்பென்சேஷன்ல வருதா, இந்த காலகட்டத்திற்கு இது பொருந்துதா அப்படின்னு பார்க்கணும்னா நிறைய வசனங்கள் இருக்கு. நான் சும்மா ஒரு 2 வசனம் மட்டும் எடுத்திருக்கேன். தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம். தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஓகே, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். அப்ப இந்த கிருபையின் காலத்துல ரட்சிக்கப்பட்டவங்க
நாம செய்த நீதியின் கிரையினால ரட்சிக்கப்படல அப்படின்றத இங்க தெளிவா சொல்லிடுறாரு. நம்மளுடைய பாவ மன்னிப்பு, நம்மளுடைய ரட்சிப்பு நாம் செய்த நீதியின் கிரியையினால கிடையாது. அதே மாதிரி இன்னொரு வசனமும் படிச்சிடலாம். 2 தீமோத்தேயுல 1 அதிகாரம் 9வது வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின் படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஓகே, இது வந்து உதாரணத்துக்கு 2 வசனம் போட்டிருக்கேன். இன்னும் எபேசியர்ல இருக்கு, கொலோசியர்ல இருக்கு, ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம படிக்கும் போது அப்படியே ஒவ்வொன்றா அப்பப்போ படிச்சுக்கலாம். சோ இப்ப இந்த உதாரணத்துக்கு சொன்ன 2 வசனத்துல இருந்தே இது ரெண்டுமே இந்த கிருபையின் காலத்துக்கு வரக்கூடிய வசனங்கள். எப்படி? நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். அப்போ 2வது இதுலயும் வந்து நம்முடைய நீதியின் கிரியைப்படி நம்மை ரட்சியாமல் அவருடைய தீர்மானத்தின்படி, அவர் யாரை டிசைட் பண்ணி வச்சிருக்காரோ ஆதி முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம்மை ரட்சித்து. அப்ப நம்மளுடைய ரட்சிப்பு, நம்மளுடைய பாவமன்னிப்பு, நம்ம ரட்சிக்கப்படுறது. இந்த காரியம் வந்து நம்மளுடைய நீதியின் கிரியையினால நடக்கல. எவர்களை தேவன் முன்னமே தீர்மானித்தபடி அவர்களை கிறிஸ்துவுக்குள், எபேசியர் 1 அதிகாரம் ஃபுல்லா இதான் நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம். அப்ப இந்த கான்டெக்ட் எல்லாம் எடுத்து படிக்கும் போது இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுறோம்னா நம்மளுடைய நீதியின் கிரியையினாலயா அப்படின்னு பார்க்கணும். கொலோசியர்ல கூட எபேசியர்லயும் வரும், அவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்ட்டு. அப்ப பாவ மன்னிப்பு எப்படி வந்திருக்கு? அவர் நம்மளை மன்னிச்சது மாதிரி நம்மளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்க சொல்றாரு. அப்ப இந்த டிஸ்பென்சேஷனல் சேஞ்ச்ல நம்ம இதை ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மத்தேயில கூட 6வது அதிகாரத்துல வரும், பரலோக பரமண்டல ஜபத்துல என்னுடைய மற்றவர்களுடைய பாவத்தை நான் எப்படி மன்னிக்கிறேனோ அப்படி என்னுடைய பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு, மற்றவர்களுடைய பாவத்தை மன்னியாது இருந்தால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு பரமண்டல ஜபத்துக்கு அப்புறம் அப்படியே வரும். சோ அப்ப வந்து காலகட்டத்தின் அடிப்படையில நான் ஒருத்தருடைய பாவத்தை மன்னித்தால்தான் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும்ன்ற ஒரு காலகட்டம், ஒரு டிஸ்பென்சேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிருபையின் கால டிஸ்பென்சேஷன்ல நான் செய்த நீதியின் கிரியைப்படி அவை என்னை மன்னிக்கல, அவருடைய தீர்மானத்தின்படி என்னை மன்னிச்சிருக்கிறாரு, அதனால என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, நான் செய்த நீதியின் கிரியை நிமித்தமா கிடையாது அப்படின்றது இங்க உறுதியா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த அடிப்படை நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்ப இந்த கிருபையின் காலத்துக்கான சத்தியம் இது. இப்ப இந்த சத்தியத்தோட நம்ம என்ன பண்ணணும்? 2 நாளாகமத்துல இருக்க சத்தியத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப இது வந்து அதுக்கு கான்ட்ரடிக்ட் ஆகல அப்படின்னா ஓகே, இது வந்து கால நியமங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லா காலம் கட்டத்திலையும் எல்லா டிஸ்பென்சேஷன்லையும் பொருந்தக்கூடிய வசனம்னு நம்ம இன்னைக்கு அதை எடுக்கலாம், கிளைம் பண்ணலாம், ஜெபிக்கலாம், சோதிக்கலாம். ஆனா அதுல பிழை வருது, அந்த காலகட்டத்துல சொன்னதுக்கும் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற இதுக்கும் வேறுபாடு வருதுன்னா அதை இன்னைக்கு நம்ம கிளைம் பண்ணக்கூடாது, அதை இன்னைக்கு இது பண்ணக்கூடாது. படிச்சு அவர்களுக்கானது தேவன் அப்படி செஞ்சிருக்காருன்னு நினைச்சு தேவனை ஸ்தோத்திரிக்கலாம், துதிக்கலாம், அந்த டைம்ல அப்படி நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா அதை நமக்கு கிளைம் பண்றது இன்னைக்கு அதுல பண்றணும் அப்படின்னா அது வந்து ஒரு தவறான உபதேசம். ஏன்னா இங்க நம்ம பார்த்துட்டோம், என்ன பார்த்தோம்? தங்களை தாழ்த்தின்றது வந்து நீதியின் கிரியை, ஜெபம் பண்ணி நீதியின் கிரியை, என் முகத்தை தேடி நீதியின் கிரியை, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு அப்படின்றது நீதியின் கிரியை. இந்த நீதியின் கிரியைகளை எல்லாம் செய்தீர்களானால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அந்த நீதியின் கிரியைகளின்படி கேட்டு, நீங்க ஜெபம் பண்ணதை கேட்டு உங்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்கள் சேமத்தை கொடுக்கணும். அப்ப இந்த வசனம் இந்த கிருபையின் காலத்துக்கு பொருந்துமா? நம்மளுடைய பாவ மன்னிப்பு அப்படி நடக்கல. அப்ப அந்த காலகட்டத்துல சொல்லப்பட்டது அந்த டிஸ்பென்சேஷனுக்கு மட்டும்தான். அப்ப அதை இன்னைக்கு எடுத்துட்டு வந்தோம்னா இதுதான் கள்ள உபதேசமா மாறக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு ரைட் டிவிஷன் வேணும் அப்படின்னும் போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரியணும்னா இந்த கிருபையின் காலத்துக்கான சத்தியம் நமக்கு முழுசா தெரியணும். இந்த கிருபையின் காலத்திற்கான வசனங்கள், இந்த கிருபையின் காலத்துக்கான எல்லா காரியமும் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கும் போது அந்த லைஃப்ல வந்து மொத்த பைபிளையும் நம்ம படிக்கும் போது எதெல்லாம் வந்து எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய வசனமா வருது, எது வந்து வெறும் உடன்படிக்கையின் காலம் இல்ல எது ராஜ்யத்தின் காலத்துக்கு மட்டும் வந்துச்சு அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து எப்படி நம்ம பிரிக்கிறோம், எந்த அடிப்படையில நம்ம பிரிச்சு பார்க்கணும் அப்படின்றத இங்க பார்த்தோம். அடுத்த வசனத்துக்கு போலாமா? இல்ல இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? இது வரைக்கும் பார்த்ததுல எல்லாரும் அமைதியா இருக்க பார்த்தா எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சா? நான் வேகமா போறேன்னா இல்ல கரெக்டா போறேன்னா? இல்ல எனக்கு புரிஞ்சிருக்கு, மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, அதனாலதான் பேசாம. ஓகே, ஏன்னா இது வந்து நம்ம டைரக்டா வந்து அந்த என்ன சொல்றது கோரை வந்து நம்ம டச் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
வசனத்தினுடைய கோரை டச் பண்ணி ரெண்டா கரெக்டா எப்படி டிவைட் பண்றது என்னன்ட்டு. ஸோ இது வந்து புரியறதுக்கு ஈஸியா இருந்தாலும் டைஜஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம் மேபி. ஆனா அது புரியறதுக்கே சில கேள்விகள் வந்துச்சுனாலும் நீங்க இடையில கூட கேட்கலாம். அதனால நம்ம குரூப் தான் இது, அதனால எப்பனாலும் கேட்கலாம், நிறுத்திட்டு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கூட கேட்கலாம். நம்ம இப்ப அடுத்த பாயிண்ட் போகலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது அடுத்த ஒரு வசனம் பார்ப்போம். சங்கீதம் 68 முதல் 2 வசனம், 1, 2. தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர், மெழுகு அக்னிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். துன்மார்க்கல் தேவன், இதுவும் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு இது வசனம் பார்த்தோம் இல்லையா, தேவன் அவருடைய சத்துருவை எப்படி செய்யறாருன்னு பார்த்தோம் இல்லையா. ஏறக்குறைய அதுக்கு ரிலேட்டடாவே இருக்கக்கூடிய ஒரு வசனம். தேவன் வந்து அவருடைய சத்துருக்களை சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்களை அவர்களுக்கு முன்பாக ஓடி போக பண்ணுவார், புகையை போல இது பண்ணி அவர்களை அழிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. தேவன், இதனுடைய டோட்டல் கான்செப்ட் என்னன்னா, தேவன் தன்னுடைய சத்துருக்களை எப்படி டீல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதத்துல பாடியிருக்கிறது, தாவீதினுடைய சங்கீதம். அப்ப இந்த மாதிரி இன்னைக்கு நடக்குதா ரியாலிட்டியில? ஏன்னா இப்ப தேவன் அவரை விரோதிக்கிறதுனா, அந்த காலத்துல வந்து தேவனை விரோதிக்கிறதா இஸ்ரவேல் ஜனத்தை, தன்னுடைய ஜனத்தை விரோதிக்கிறவர்களுக்கு தான் தேவனை விரோதிக்கிறது. ஏன்னா காண முடியாத தேவன், யாரும் போய் அந்த தேவனை தனியா விரோதிக்க முடியாது. அப்ப இந்த கான்செப்ட் என்னன்னா, தேவனுடைய ஜனங்களை விரோதிக்கிறது வந்து தேவனை விரோதிக்கிறது தான் இந்த அர்த்தத்துல சொல்லி வருது. அப்ப அந்த இதுவே வந்து அந்த சங்கீதமே எப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை, அதுலயும் மெயினா தாவீது பாடும்போது, தாவீது ஒரு இக்கட்ல இருக்கும்போது அவரை வச்சு அந்த ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு சங்கீதத்தை சொல்றாரு, தேவன் எப்படி டீல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சத்துருக்கள்னும் போது தேவனுக்கு சத்துருக்களா இருக்காங்கன்னா தேவனுடைய ஜனங்களுக்கு சத்துருக்களா. ஏன்னா யாருமே வந்து காண முடியாத தேவனை எங்கேயும் போய் காத்துல கம்பு சுத்த முடியாது. அப்ப பிரச்சனை எங்க, சத்துருக்கள் யார் அப்படின்னா தேவனுடைய ஜனத்தை துன்பப்படுத்துகிறவர்கள் தான் தேவனுடைய சத்துருக்களா இங்க மென்ஷன் பண்ணப்படுது. அவங்க எப்படி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இன்னைக்கு அந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் தன்னுடைய சத்துருக்களை அப்படிதான் டீல் பண்றாரா, தேவனுக்கு விரோதமாக அப்படி டீல் பண்றாரா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் ஒரு 2 வசனம் பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம 2 கொரிந்தியர்ல பார்த்த வசனத்தோட சேர்த்து இன்னும் 2 வசனம் பார்த்துடலாம். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்போ நாம் பாவிகளா இருக்கும் போதே அப்படின்னும் போது இன்னொரு வசனமும் படிச்சிட்டோம்னா இன்னும் தெளிவா இருக்கும். அதே இதுல 10வது வசனம், ஒரு வசனம் விட்டு அடுத்தது, ரோமர்லயே 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஓகே, இங்க என்ன சொல்லிருக்கு, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் சிதறுண்டு போக பண்ணல, புகையை போல அப்படியே எல்லாரும் இது பண்ண போடல. ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோம், தேவனுடைய சத்துருக்களா தான் இருக்கும். எல்லாருமே தேவனுடைய சத்துருக்களா இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய சத்துருக்களா இருக்கும் போது, தேவனுடைய சத்துருன்னா நம்ம பாவிகளா இருக்கிறோம் பாவத்துல. அப்ப தேவனுடைய சத்துருக்கா இருக்கு, அவருடைய குமாரனின் மரணத்தின் முன்னாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமானால் அப்படின் போது, எப்ப நம்ம ஒப்புரவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு வருதுன்னா, தேவனுக்கு நம்ம சத்துருவா இருக்கும் போது தேவனுடைய குமாரனின் மூலமாக நாம் தேவனோடு ஒப்புரவாயிட்டோம். இதைதான் நம்ம 2 கொரிந்தியர் 5:19 சொன்னோம். தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை ஒப்புரவாக்கி உதயங்கள் இடத்துல ஒப்புவித்தார்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. சோ அதுக்கு இணையானதுதான் இந்த வசனமும். அப்ப தேவனுடைய சத்துருக்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க, அவர்களுடைய பாவத்தை எண்ணாமல் தேவனோட, அவர்கள் சத்துருவா இருக்கையிலே தேவனோட ஒப்புரவாக்கிட்டாரு. அதுதான் 8வது வசனத்திலும், நாம் பாவத்தில் இருக்கையில், தேவனோட சத்துருவா இருக்கிறோம்னா நம்ம பாவத்துல இருக்கணும் அர்த்தம். பாவத்தில் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. அப்ப நம்ம நல்லவங்களை ஆன பிறகு மரிக்கல, இல்ல நம்ம நல்லவங்களை ஆன பிறகு தேவன் நம்மளோட ஒப்புரவாக்கல. நம்ம சத்துருக்களா இருக்கும் போது, நம்ம பாவத்துல இருக்கும் போது தேவன் நம்மளை ஒப்புரவாக்கி விட்டார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய குமாரன் மூலமாக. இதன் மூலமாக அவருடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்போ இந்த கிருபையின் காலத்துல வந்து தேவன் எப்படி டிஸ்பென்ஸ் பண்றாரு, நம்மளுக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, நம்மளை எப்படி நடத்துறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சத்தியத்தின் மூலமா நடத்துறாரு. ஆனா அங்க தாவீதுக்கு சொல்லும் போது அவர் எப்படி சொல்றாரு, அவருடைய சத்துருக்களை சிதறடித்து
புகையை போல எல்லாத்தையும் பறக்கடித்து தேவனுக்கு முன்பாக அழிவார்கள் இருக்கு. அப்ப அந்த காலகட்டத்துல அந்த சொன்னது சத்தியம். ஏன்னா அப்ப அவர்களுக்கு அப்படிதான் தேவன் டீல் பண்ணாரு. அதாவது தேவன் மாறல, அவரு மனுஷர்களோட பண்ற டீலிங் எப்படி இன்டராக்ட் பண்றாருன்றது மாறுது. அப்ப அந்த காலத்துல வந்து தேவனுக்கு விரோதமாய் ஒருத்தர் நின்னான்னா அவன் நாசமா போறது நடந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்தாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோட ஐக்கியமா இருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா வந்தாங்கன்னா அவங்க அழிஞ்சே போனாங்க, அழிக்கப்பட்டார்கள் தேவன் மூலமா. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்துச்சு. சோதோம் குமாரம் அழிக்கப்பட்ட ஒரு காலம் இருந்துச்சு. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசமே சோதோம் குமாரோட ஒரு மோசமான நிலைமையில இருக்கு. ஆனா இன்னைக்கு அழிக்கப்படலை. இன்னைக்கு வந்து அந்த ஹோமோசெக்ஸ் அப்படி சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியங்கள் எல்லாமே வந்து எக்கச்சக்கமா லீகலைஸ் பண்ணி இஸ்ரவேல் தேசத்துலயே அது பயங்கரமான ஹப்பா இருக்கு, அதான் சென்டரா இருக்கு. ஆனா அன்னைக்கு சோதோம் இருந்தப்ப வந்து நொடி பொழுதுல அழிச்சு போட்டாரு. இன்னைக்கு அதை அழிக்கல. ஏன்? அப்ப அந்த காலகட்டம் மாறுது, தேவன் டிஸ்பென்ஸ் பண்றது. இன்னைக்கு கிருபையின் காலத்துல இருக்கறனால அவங்க இருக்கிறாங்க அழியாம. இதே அந்த அந்த முன்னாடி இருந்த பிரமாணத்தின்படி இருந்தாங்கன்னா அவங்க அழிஞ்சிருப்பாங்க. அப்ப தேவன் மனிதர்களோட எப்படி டீல் பண்றாருன்றத மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்ப இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து தேவனுக்கு சத்ருவோ இல்ல பாவிலேயே இருக்கிறாங்க அப்படின்னா, பாரு தேவன் வந்து உன்னை புகைய போல அழிச்சு போட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை எடுத்து சங்கீதம் 68 இருந்து எடுத்து இன்னைக்கு காமிச்சு சொன்னோம் அப்படின்னா அது கள்ள உபதேசம். ஏன் அப்படின்னா, என்னுடைய ஆதங்கத்துல நான் சொல்லலாம், ஐயோ இப்படி தேவன் அழிச்சு போட்டுற போறாரே, இது பண்ணிடுவாரே, இவன் இப்படி ஆண்டவர் தெரியாம இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பாவியா இருக்கானேன்னு சொல்லிட்டு நான் ஆதங்கத்துல சொல்லலாம். ஆனா தேவன் அப்படிதான் பண்றாரான்னு கேட்டா பண்ணல. அப்ப நான் நல்ல எண்ணத்துல செய்யறதா இருந்தா கூட அது எவ்வளவு மோசமான விஷயத்தை விளைவிக்குது அப்படின்னா, ரோமர் 5:8 சொல்லுது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அப்ப தேவன் அவருடைய அன்பை எப்படி விளங்க பண்ணார்ன்றத நம்ம சொல்லாம தேவனுடைய கொடூரத்தை சொல்ற மாதிரி வருது. அப்ப தேவன் அப்படி செஞ்சாரான்னா, ஆமா அந்த காலகட்டத்துல அந்த மக்களுக்கு அப்படி தன்னை வெளிப்படுத்தி செஞ்சாரு. இந்த காலகட்டத்துல தேவன் அதை செய்யல. அப்ப இந்த காலகட்டத்துல தேவன் எப்படி செய்யறாரு அப்படின்னும் போது தன்னுடைய குமாரனையே அனுப்பி நம்ம சத்துருக்களா இருக்கும் போது, நம்ம பாவத்துல இருக்கும் போது மரணத்தினால அவர் மரித்ததுனால நம்ம தேவனோட ஒப்புரவாக்கி தேவன் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்போ இந்த ஒரு மாற்றம் வருது இல்லையா, எப்படி ஆண்டவர் டீல் பண்றாருன்றது. இதுதான் அந்த ரைட் டிவிஷனுக்கான அடிப்படை. அப்ப நம்ம இந்த கிருபையின் காலத்துல தேவன் தன்னுடைய சத்துருக்களை பாவங்களை எண்ணாமல் ஒப்புரவாக்கிட்டாரு. அதுவும் எப்போ ஒப்புரவாக்கினாரு? அவர் நம்ம சத்ருவா இருக்கையிலே ஒப்புரவாக்கிட்டாரு. ரெண்டாவது அவர் எப்போ மறிச்சார்? நமக்காக நம்ம பாவத்துல இருக்கும் போதே மறிச்சிட்டாரு. இதன் மூலமா என்ன தெரிய வருது? தேவனுடைய அன்பை நமக்கு வெளியாக்கி இருக்காரு, வெளி பண்ணியிருக்கிறாரு, விளங்க பண்ணியிருக்கிறாரு. அப்ப தேவனுடைய அன்பை நம்ம எப்படி விளங்கிக்கிறதுன்னா இந்த காரியத்தை சொல்லணும். ஏன்னா தேவன் இந்த கிருபையின் காலத்துல அவருடைய அன்பு பிரமாணத்தின்படி அன்பை வெளிக்காட்டுகிற ஒரு டிஸ்பென்சேஷனா வச்சிருக்காரு. அப்ப இந்த டிஸ்பென்சேஷன்ல வந்து தேவன் அந்த டிஸ்பென்சேஷன்ல செஞ்ச மாதிரி செய்யல. அதனாலதான் இன்னைக்கு இஸ்ரவேல் வந்து சோதோமோட மோசமான நிலைமையில இருந்தாலும் இன்னும் அழிக்கப்படாம இருக்கிறாங்க. அப்ப தேவன் இன்னைக்கு வேற மாதிரி டீலிங் பண்றாங்க. அன்னைக்கெல்லாம் அழிச்ச தேவன் இன்னைக்கு என்ன கண் இல்லையா அப்படின்னா இல்ல. அன்னைக்கு அந்த காலத்துல சோதோமுக்கு பண்ணது வந்து தேவன் வேற நியமத்தின்படி பண்ணாரு. இன்னைக்கு இஸ்ரவேல் வந்து அதை விட மோசமான பாவத்திலையும் இன்னும் இருக்கு அப்படின்னா அவர்களுடைய பாவத்தை எண்ணாமல் தேவனோடு ஒப்புரவாக்கிட்டு தன்னுடைய அன்பை விளங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த அன்பை சொல்லக்கூடிய அந்த ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை தான் நமக்கு ஒப்புவித்திருக்கிறாரே தவிர தேவன் அடித்து போடுகிற பட்சிக்கிற அக்னின்ற உபதேசத்தை இன்னைக்கு சொல்ல வரல அவரு. அப்ப இந்த டிஸ்பென்சேஷனல் சேஞ்ச் இந்த கிருபையின் காலம் இதே மாதிரிதான் இருப்பதானா? கிடையாது. கிருபையின் காலம் முடிஞ்ச பிறகு உபத்திரவ காலம் வரப்போகுது, 1000 வருஷ வரப்போகுது. அப்ப அந்த டீச்சிங் வேற மாதிரி மாறப்போகுது. ஏன்னா 1000 வருஷ அரசாட்சியில வந்து தேவன் எப்படி டீல் பண்ணுவார்னு வசனம் சொல்லுதுன்னா, இருப்பு கோளால் ஆளுகை செய்வார். இருப்பு கோளால்னா என்ன தெரியுமா? யாரா சொல்ல முடியுமா? இருப்பு கோளால் ஆளுகை செய்வார்னா இரும்பு கம்பி அடிப்பாரு, இரும்பு கடபாரை ஏத்திக்கிட்டு அடிக்க வருவாரு. லிட்டரலா சொல்லணும்னா இரும்பு ராடு. அதான் இருப்பு கோலால் ஆளுகை செய்வார்னா இரும்பு ராடை வச்சுட்டு ஆளுகை செய்ய போறாரு. அப்போ இரும்பு ராடை வச்சு ஆனா அதே இது புதிய வானம் புதிய பூமியை பத்தி சொல்லும் போது இன்னொரு இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பின்னாடி வர நாட்கள்ல படிப்போம். எபிரேயர்ல வரும், அவர் வந்து நீதியின் செங்கோலால் ஆளுகை செய்யறாருன்ட்டுன்னு புதிய வானம் புதிய பூமியில. அப்போ புதிய வானம் புதிய பூமி வரும்போது அவருக்கு இரும்பு கோல் தேவைப்படல, கடபார மாதிரி ராடு தேவைப்படல, நீதியின் செங்கோல் தேவைப்படுது, நீதியின் செங்கோல். ஆனா 1000 வருஷ அரசாட்சியில ஜனங்களை வந்து அவர் வந்து ஸ்ட்ரிக்டா
இந்த மாதிரி இன்னைக்கு பேசுற கிருபையை வந்து 1000 வருஷ அரசாட்சியில பேச முடியாது. ஏன்னா 1000 வருஷ அரசாட்சி என்டர் ஆகும் போது இருக்கக்கூடிய டீச்சிங் தான். அதுல வந்து உனக்கு ஒரு கண் இடரல் பண்ணுச்சுன்னா அதை புடி போட்டாச்சு நீ உள்ளவான்றாரு. நான் உனக்கு கிருபையா மன்னிச்சேன்னு சொல்ல. அப்ப அந்த வேறுபாடுகள் டிஃப்ரெண்ட் டிஸ்பென்சேஷன்ல ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் ஒவ்வொரு மாதிரி கிரியை செய்யறாரு. அதை புரிஞ்சு அந்த டிஸ்பென்சேஷன்ல அந்த சத்தியத்தை போதிக்கணும். அதுக்கு அடுத்த டிஸ்பென்சேஷன் வரும்போது அந்த சத்தியம் அவர்களுக்கு விளங்க பண்ணணும். அப்ப இந்த காரியங்களை பிரிச்சு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ரைட் டிவிஷன். அப்ப நம்ம படிக்கும் போதே நம்ம எந்த காலகட்டத்துல இருக்கிறோம், தேவன் நம்மளோட எப்படி டீல் பண்றாரு, இதுக்கு முன்னாடி எப்படி டீல் பண்ணிருக்காரு, இதுக்கு அப்புறம் எப்படி டீல் பண்ண போறாரு, இந்த காரியங்களை பிரிச்சு படிக்கிறதுக்கு தான் இந்த ரைட் டிவிஷன்றதே அவசியம். இதை பிரிச்சுட்டோம் அப்படின்னாலே வேதம் என்ன சொல்ல வருதுன்றத கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கலாமே தவிர நம்ம எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நம்ம குழப்ப மாட்டோம். ஓகே, இன்னும் ஒரு 2-3 வசனம் தான் இருக்கு. பாத்துடலாமா இந்த வீக்கே? இல்ல ரொம்ப போதுன்னு நினைக்கிறேன். பாத்துடலாமா? ஏன்னா அந்த டெம்போ போயிடும். 24 பிரதர், அந்த டெம்போ போயிடும். அட்லீஸ்ட் ஒரு வசனமாவது பாருங்க. எது பிரதர்? அந்த ஒரு வசனமாவது பாருங்க. எனக்கா அந்த டெம்போ போயிடும். ஓகே, நம்ம அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் கூட இன்னும் ஒரு 5-10-15 மினிட்ஸ் கூட பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாம். அடுத்த வசனம் நம்ம படிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசனத்துல 41வது வசனம். ஐசாயா 41ல 10-13 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஒரே நிமிஷம். இப்ப இந்த வசனம் படிக்கும் போதே நம்ம பார்க்கலாம், இதுல எத்தனை வாக்குத்தத்த அட்டைகள் நம்மளால போட முடியும்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே வந்து வாக்குத்தத்த அட்டைகள் எடுத்து வந்தவங்க தான். எல்லாருக்குமே தெரியும் இதுல இருந்து எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் வருதுன்னு சொல்லிட்டு. ஒரு வருஷம் ஆரம்பிச்சாலும் மாசம் ஆரம்பிச்சாலும் எத்தனை வாக்குத்தத்தங்கள் வருதுன்னு. சோ இப்ப நம்ம அந்த வசனத்தை படிக்கும் போதே நம்மளே அவங்கவுங்க மைண்ட்ல எத்தனை வாக்குத்தத்தங்கள் வருதுன்னு நம்ம பிரிச்சு படிப்போம். ஓகேவா? இப்ப திரும்ப படிங்க ஆண்டி, அந்த 10ல அதே படிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லச்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். 13 உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஓகே, இப்ப இந்த இதுல வந்து ஒரு சர்ச்சுக்கு தேவையான அவ்வளவு வாக்குத்தத்த வசன அட்டையும் எடுத்துடலாம். அவ்வளவு வாக்குத்தத்த வசனங்கள் இன்னைக்கும் லிட்டரலா சபைகள்ல கொடுத்துக்கிட்டு இருக்க வாக்குத்தத்தங்கள் வசனங்கள்ல இதெல்லாம் இருக்கு, முக்காவாசியான இது. அப்போ இன்னைக்கு வந்து பொதுவா வந்து எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கும் இது அப்ளை ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க. அதை வாக்குத்தத்தமா கூறி அதுக்கு ஜபமும் பண்றாங்க. தேவன் இதை எனக்கு சொல்லி இருக்கிறாரு, இதை எனக்கு செய்யறாருன்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தம். இது என்னன்னா, அது என்ன சொல்லியிருக்காரு, எதுக்கு சொல்லியிருக்காரு, எதுவுமே இல்லாம நமக்கு ஒண்ணு படிக்கும் போது ஒரு வார்த்தை வந்தோடனே ஓகே இந்த வார்த்தையை தேவன் எனக்கு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறது. அந்த என்ன கான்டெக்ஸ்ட் என்ன இது தேவன். அப்போ எதுவுமே அந்த ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் இல்லாம இன்னைக்கு எல்லாருமே வந்து முக்காவாசியான பேர் வந்து கிறிஸ்தவத்துல இந்த மாதிரி வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கும் அது வந்து ஆக்டிவ்ல இருக்கு, இந்த வாக்குத்தத்தம் நமக்கு பொருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே இந்த வாக்குத்தத்தம் வந்து செய்யுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, ஒரு இந்த கேள்விதான், உண்மையிலேயே இந்த வாக்குத்தத்த வசனங்கள் இவ்வளவு இருக்கும்போது மணிப்பூர்ல கிறிஸ்தவர்கள் தான் கொல்லப்படுறாங்க, இவ்வளவு பிரச்சனையா இருக்குன்றாங்க. அப்ப கிறிஸ்தவர்கள், மணிப்பூர் கிறிஸ்தவர்களுக்கு இந்த 12வது வசனம் படிங்களேன், 41:12. 12வது வசனம் இன்னொரு தடவை படிங்க. வேற யாராவது போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர்
ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். சோ இவ்வளவு ஸ்ட்ராங்கான வசனத்தை கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல 10வது வசனம், 11வது வசனம், 13வது வசனத்துல எல்லாம் ஏகப்பட்ட பாட்டா வாக்குத்தத்தத்தை எடுத்து தேவன் இன்றும் ஜீவிக்கிறார், அவர் இன்னைக்கும் வாக்கு பண்றார் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அது வந்து ஒரு கேட்கறதுக்கு நல்லா இருக்கிற ஒரு ரிலீஜியஸ் டாக், ஒரு மத சார்பான ஒரு பேச்சை தவிர சத்தியமான வேதத்திலிருந்து நமக்கு தேவன் இன்னைக்கு அதை டீல் பண்றாரா அப்படின்னு பார்க்கும்போது மேல உள்ள வசனத்தின் படி இன்னைக்கு டீல் பண்றாருன்னு சொன்னோம்னா இந்த 12வது வசனத்தையும் தேவன் டீல் பண்ணணும். அப்போ அப்படி டீல் பண்றாரு அப்படின்னா இன்னைக்கு வந்து மணிப்பூர்ல வந்து அந்த குக்கியின மக்கள் வந்து இவ்வளவு வேதனைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. எல்லாம் அப்படியே அந்த வீடியோஸ் எல்லாம் சில இது வாட்ஸ்அப்ல வருது, பார்த்தா அப்படியே பயங்கரமா துப்பாக்கி வச்சு சுட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க ரோட்ல. சாவது மொத்த கிறிஸ்தவர்கள்ன்றாங்க நியூஸ்ல பார்த்தோம்னா. அப்போ உண்மையிலேயே இந்த வாக்குத்தத்த வசனங்கள் ஏன் மணிப்பூர் கிறிஸ்தவர்களுக்கு அதை காப்பாத்தல, இல்ல மற்ற பெர்சிக்யூஷன்ல இருக்க கிறிஸ்தவர்கள் மேல இது அப்ளை ஆகல? 90%, 99% அப்ளை ஆக மாட்டேங்குது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தர் காப்பாற்றப்பட்டோடனே நான் இயேசுன்னு கத்தனை உடனே ஆண்டவர் என்னை காப்பாத்திட்டாருன்றாங்க. அதை வந்து ஒரு சாட்சியாவும் கொண்டு வந்துக்கிறாங்க. அப்ப ஒரு பக்கம் 1,00,000 பேர் இல்லை லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் இறந்துகிட்டு இருக்காங்க. ஆண்டவருடைய நாமத்தை சொல்ற தேவனுடைய ஜனங்கள் இறக்குறாங்க. அங்க ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல. வேற சில இடத்துல ஏதோ ஒரே ஒரு இதுல ஒரு ஆளை காப்பாத்தினதை வந்து சர்ச்சுகள்ல சாட்சியாட்டு வந்து நிறுத்தி பேசி எல்லாம் பண்ணும்போது இங்க ஏதோ ஒரு பிழை இருக்குன்னாச்சும் நம்ம உணரணும். அப்ப ஏன் இது வந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணாருன்னா தேவனுடைய ஜனங்களுக்கு எல்லாருக்கும் இதா இருக்கும். அப்ப இதுல வந்து நம்ம இவ்வளவு வாக்குத்தத்த வசனங்கள் இதுல இருக்குன்னு நினைச்சு எடுக்கும் போது அப்ப அதெல்லாம் இன்னைக்கு அப்ளை ஆகுதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய புரிதல்ல பிரச்சனை இருக்கு. உதாரணம் இந்த மணிப்பூர்து இல்ல மற்ற இது நம்ம இப்ப கரண்டா இருக்கிறதுனால சொல்றேன். மற்றபடி இந்த 2000 வருஷம் கிருபையின் காலத்துல ஏகப்பட்ட கிறிஸ்தவர்கள் துன்பப்பட்டு ஆண்டவருடைய பேருக்காகவே சித்திரவதை பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த இடத்துலலாம் அவர்களுடைய சத்துருக்கள் நல்லா வாழ்ந்து அவங்களும் செத்துருக்காங்க, இவங்களும் செத்துருக்காங்க, எல்லாம் வாழ்ந்து செத்துருக்காங்க, இவங்களும் அழிச்சு செத்துருக்காங்க. அப்ப இந்த வாக்கு தத்தங்கள் இன்னைக்கு உண்மையிலேயே லிட்டரா கிளைம் ஆகுதா நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்ம 10வது வசனத்துல இருந்து படிச்சோம். அதுக்கு முன்னாடி 8வது வசனமும் 9வது வசனமும் படிச்சிடலாம். இது ஒரு நிமிஷம். 41 ஐசாயா 41 இப்ப நம்ம 10, 11, 12, 13 படிச்சோம். 8, 9 படிச்சிடலாம். என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதில் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே. போதும் அதை நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். அதாவது 10ல இருந்து அந்த வாக்குத்தத்த வசனங்கள் மாதிரி படிச்சுட்டு வந்தோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா வெறும் இந்த வாக்குத்தத்த வசனங்கள் எடுத்து இன்னைக்கு எனக்கு கிளைம் ஆகுதுன்னு சொல்லும் போது அதுல எதிரி அழிப்பேன், நீ உனக்கு ஒண்ணுமே வராது, பயப்படாத, நான் உன் கையை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறேன்னும் போது அங்க மணிப்பூர்ல டப்புன்னு சுட்டு போட்டே போயிட்டே இருக்கான். சோ அப்ப இந்த வசனம் லிட்டரலா என்ன சொல்ல வருதுன்றதாச்சும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது அட்லீஸ்ட் இது என்ன சொல்லுவாங்க, இந்த ஹை டைம்னு சொல்லுவாங்க இல்லையா, சத்திய வசனத்தை சத்தியமா புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். ஏதோ எல்லா வாக்குத்தத்தை எடுக்கிறோம், எல்லா வாக்குத்தமும் நமக்கு அப்ளை ஆகுதுன்னு கிடையாது. அதனாலதான் இதை முடிச்சுட்டு அதனுடைய கான்டெக்ட்க்கு 8வது வசனத்துல இருந்து, ஏன்னா 10ல இருந்து படிச்சோம், 8, 9 பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றது, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. சோ இன்ட்ரோடக்ஷன்ல 3 டைட்டில் போட்டு இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட விஷயம் அப்படின்னு தெளிவு பண்ணிட்டு 2வது இந்த வாக்கு தத்தங்கள்லாம் எப்ப நடக்க போகுது, இந்த சத்துருக்கள் எல்லாம் எப்போ ஒண்ணும் இல்லாம அழிப்பேன் அப்படின்னும் போது இந்த கிருபையின் காலத்திலயும் கிடையாது, இல்ல இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த டைம்லயும் இல்ல. ஏன்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாரு 9வது வசனத்துல, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்துனோ இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, இது எப்ப நடக்க போகுது, செகண்ட் கம்மிங்ல, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில சிதறடிக்கப்பட்ட அவ்வளவு இஸ்ரவேல் கோத்திரத்தையும் தேவன் கூட்டி சேர்ப்பார். அப்போ அர்மகதான் யுத்தம் நடக்கும் இருக்கு. அப்ப இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமா வர்றவங்க எல்லாம் அழிஞ்சு போவாங்கன்னு இருக்கு. அந்த ஸ்பாட்ல அந்த டைம்ல நீ திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், உன்னை கரம் பிடிச்சிருக்கிறேன், நான் உன்னை 1000 வருஷ அரசாட்சிக்குள்ள கொண்டு போறேன். அதற்கான வசனம் இது.
இன்னைக்கு டேட்ல துண்டு துண்டா வசனத்தை விட்டா கிழிச்சு வச்சுட்டு பைபிளுக்குள்ள வச்சுட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு, இதை நிறைவேற்ற அவர் வல்லவர்னா தேவன் நிறைவேற்ற வல்லவர். ஆனா அதை இன்னைக்கு செய்யறாரா? இது என்ன பர்பஸ்க்காக சொல்லியிருக்காரு? இது எப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, உங்களுக்கு ஏதோ பணம் மணி ஆர்டர் வர போகுதுன்ட்டுன்னு. அதை நான் நைஸா திருடிட்டு கொஞ்சம் கிழிச்சிட்டு அந்த டெலிகிராம்ல இருக்க ஒரு பிட்டை பார்த்துட்டு எனக்கு பணம் போகுதுன்ட்டு உட்காந்து வச்சிருந்தா எவ்வளவு ஒரு முட்டாள்தனமோ அதுதான் இன்னைக்கு சபைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சில இடத்துல எனக்கு வேற ஏதாவது பணம் வரலாம், உடனே நான் என்ன பண்ணிடுவேன், ஓகே இந்த டெலிகிராம்ல இருந்த பணம் தான் எனக்கு வந்துருச்சு போல அப்படின்ட்டு அதுக்கு ஒரு சாட்சி, ஒரு ஸ்தோத்திரம் வேற. அப்ப லிட்டரலா இது பக்கத்து வீட்டுக்காரருக்கு வந்த லெட்டரு அவருடைய மெயில்ல இருந்து, அவருடைய டெலிகிராம்ல இருந்து வந்தது. நான் அதை கிழிச்சிட்டு வரக்கூடாது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டெலிகிராம கிழிக்கிறதுக்கு முன்னாடி அது யாருக்கு வந்திருக்குன்னு படிக்கணும். அது எப்ப வரப்போகுது பணம்ன்றது அவருக்கு தான் தெரியணும். அப்ப இது ஏசாயா 41 வரக்கூடிய இந்த டோட்டல் விஷயமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில எல்லா ஜனங்களும் அவர்களுக்கு விரோதமாக வரும்போது தேவன் யுத்தம் செய்யும் போது அர்மகதான் யுத்தத்துல நடக்க போற ஒரு விஷயம். அதை இன்னைக்கு எடுத்து நம்ம வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்றோம். சிலது நடக்குது, இயற்கையில நடக்குது, சிலது நடக்காம நம்ம நடக்கிற வரைக்கும் அதை விடக்கூடாது, நம்ம அந்த வார்த்தையை பிடிச்சிட்டே கேட்கணும். அப்ப இது ஒரு மதம் போதிக்கிற காரியமா இருக்கு. ஏன்? சரியான புரிதல் இல்லாதனால. அப்ப ரைட் டிவிஷன்ல கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா, இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் மணிப்பூர்ல இறக்குறாங்க அப்படின்னா, இந்த வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்படல. இன்னைக்கு கொல்றவனையும் தேவன் மன்னிச்சுதான் வச்சிருக்காரு, கொல்லப்படுறவனும் மன்னிச்சுதான் வச்சிருக்கிறாரு. ஏன்னா உலகத்தாருடைய பாவங்களை எண்ணல. ஏன்னா நம்ம வாழ்றது இந்த கிருபையின் காலத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு நடந்த பெர்சிக்யூஷன்ஸ் ஏகப்பட்ட ஒவ்வொரு அப்போஸ்தலருமே ரத்த சாட்சியா தான் மதிச்சிருக்காங்க. சோ இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். அப்ப இந்த ஸ்பெசிபிக்கான வாக்குத்தத்தங்கள் ஒரே ஒரு 3 வசனத்துல இருந்து ஏறக்குறைய ஒரு 10 வாக்குத்தத்தம் எடுக்கிற மாதிரி பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு சபையில இவ்வளவு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அது அவர்களுடைய அறியாமையினால இந்த ரைட்டா டிவைட் பண்ணி இது என்ன சொல்லியிருக்கு, யாருக்கு சொல்லியிருக்கு, எப்ப நடக்க போகுது இதுன்றது தெரியாதனால. அப்ப இந்த வசனத்துல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லலாம். எவ்வளவுதான் நடந்தாலும் தேவனுடைய 2ஆம் வருகையில சிதறடிக்கப்பட்டு இன்னைக்கு ஐடென்டிபிகேஷனே இல்லாத இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேவனால் கூட்டி சேர்க்கப்பட போறாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை எனக்கு இன்னைக்கு காமிச்சிருப்பீங்க ஐசாயால. அன்னைக்கு டேட்ல அவர்களுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் நீங்க நின்று அவர்களை அழிச்சு இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க வாக்குத்தத்தம் பண்ண அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுடைய பூமியில கொண்டு போய் வைக்க போறீங்க. அந்த இடத்துல அதற்கு தேவனே யுத்தம் பண்ண போறார். அவர்கள் கடம் பிடித்து அவர் தூக்கி எடுக்க போறாரு. அப்ப இந்த காரியம் சத்தியம் என்னவா நமக்கு புரிஞ்சதுன்னா, அந்த காரியத்திற்காக நம்ம தேவனை துதிக்கலாம். ஆண்டவரை என்னை திகையாத பயப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் திகைய மாட்டேன், என்ன காப்பாத்துங்கன்றது அர்த்தம் கிடையாது. அப்போ தேவன் காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னா, இந்த கிருபையின் காலத்துல நம்ம அதை வர்ற இதுல பார்ப்போம் தேவன் எப்படி டீல் பண்றாருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப இது ஓரளவு புரியுதா? ஏன்னா எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஸ்டஃப். இன்னைக்கு புரியுதா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? பட் பிராக்டிகல் லைஃப் அப்ளிகேஷன் தான் கொஞ்சம் யோசிக்கணுமா இருக்கு. எந்த பார்ட் உனக்கு பிராக்டிகலா பிராக்டிகல் லைஃப்ல சொல்றேன். டே டு டே சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி வரும்போது, இப்ப நம்ம ஆஸ் பர் பைபிள் நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு வரும்போது, we have to sacrifice what இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அது எல்லாத்தையுமே we had to put it aside and then do it. அது பிராக்டிகலி டக்குன்னு பண்ண முடியும்னா பண்ண முடியாது. ஏன்னா we are very smooth and convinced with the promises. நமக்கு அது ஒரு ஆறுதலா இருது. ஒரு கஷ்டம் வரும்போது உடனே ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து நம்ம பார்க்கும்போது it smoothens our emotion. கரெக்ட். சோ எமோஷன் வேற, பைபிள் என்ன எழுதி இருக்குன்றது வேற. இப்ப எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை வச்சு எனக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குதுன்னா இட்ஸ் ஓகே. அது பாவம் கிடையாது, தவறு கிடையாது. அந்த வசனத்தின் நோக்கம் அது இல்லாட்டி இருந்தாலும் நமக்கு அந்த சூழ்நிலையில அது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்குதா, வெல் அண்ட் குட். அப்போ ஆண்டவரே திகையாதே கலங்காதுன்னு சொல்லியிருக்கீங்களே, நானும் கூட கொஞ்சம் திகையாம தைரியமா இருக்கிறேன் அப்படின்னும் போது இட் மோட்டிவேட்ஸ். அது தவறு கிடையாது. ஆனா எனக்கு தான் இது சொல்லியிருக்கு, இந்த சிச்சுவேஷன்ல தேவன் என்னை இப்ப விடுவிச்சே ஆவார், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, நான் கிளைம் பண்றேன் ஆண்டவர், இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில நான் கிளைம் பண்றேன்னு சொல்லுவாங்க. அது தவறுன்னு சொல்றேன்.
புரியுதா உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ்? ம். இப்போ அது ஒரு புரியுது. ஒரு வசனத்தை வச்சு நம்ம இப்ப திகையாதே நான் உன் தேவன் அப்படின்னும் போது எஸ் நான் பயப்பட வேண்டாம், ஆண்டவர் சொல்லியிருக்காரு திகையாதே நான் உன் தேவன் சொல்லிட்டு. அப்ப அது வந்து அந்த டைமுக்கு எனக்கு ஒரு ஸ்மூதன் பண்ணுது என்னுடைய சோல்ல. என்னுடைய ஆத்மா பலவீனமா இருக்கும் போது, எனக்கு கஷ்டமா இருக்கும் போது, இந்த வசனத்தை படிக்கும் போது சரி கொஞ்சம் மோட்டிவேட் ஆயிரும். ஏன்? நான் ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்ட தேவன். சோ அப்ப தேவன் யாருன்றத புரிதல்ல தான் வந்து நான் வந்து என்ரிச் ஆகணுமே தவிர, தேவன் எனக்கு என்ன செய்யறான்றத வச்சு நான் என்ரிச் ஆகக்கூடாது. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. தேவன் யாருன்றதை நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு எனக்கு இருக்கிறதுலே வந்து ரொம்ப சந்தோஷமான என்னுடைய எக்ஸைட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பதாக அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்காரு. நான் வந்து 2000 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப இந்த இதுல பிறக்கிறேன். உலக தோற்றத்துக்கு 6000 வருஷத்துக்கு அப்புறம் நான் பிறந்திருக்கேன். ஆனா நான் எங்க பிறக்கணும், எப்படி பிறக்கணும், எந்த ரத்தத்துல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லைகளை போட்டு அதுல நான் வந்து எப்ப என்னோட அந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல ஜாயின் ஆகணும், என்னுடைய புரிதல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு உலக தோற்றத்துக்கு முன்பதாக எல்லாமே உருவாகிறதுக்கு முன்னாடி, வானம் பூமி உருவாகிறதுக்கு முன்னாடி தான் உலக தோற்றத்துக்கு முன்பதாக அப்ப நிர்ணயித்து வச்சிருக்காரு. அப்ப அதை யோசிக்கும் போது எப்படிப்பட்டதான தேவனை நான் அறிந்திருக்கிறேன். தட் கிவ்ஸ் மீ எனக்கு ஆறுதல் வருது. எந்த சூழ்நிலையிலும் வந்து எப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதிக்கிறேன், அவர் என்ன மகத்துவமான தேவன் அப்படின்றத நினைச்சு ஐ என்கரேஜ் மை செல்ஃப். நாட் வித் தேவன் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காரு கொடுங்கன்னு சொல்லிட்டு தவறா எடுத்துல. அது வந்து என்னுடைய ஆத்மாவை ஆறுதல் படுத்துதுன்னா, எஸ் நிறைய பேர் இன்னும் பால் உண்ற குழந்தைகளா இருக்காங்க. அந்த பால் உண்ற குழந்தைகளுக்கு பாலை தான் கொடுத்தாகணும். நம்ம இப்ப என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம்னா, கிராஜுவலி வி ஆர் என்டரிங் இன்டு தி மீட். மாமிசமான நல்ல ஆகாரமான உணவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகிட்டு இருக்கோம் இந்த பைபிள் ஸ்டடியில. ஆனா ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம வளர வளர அது டைஜஸ்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இப்ப பால் ஸ்டேஜ்ல இருந்து தாண்டியாச்சு. அப்ப நம்ம கிராஜுவலா அந்த டுவர்ட்ஸ் மீட் வி ஆர் க்ரோயிங் இன், கிறிஸ்துக்குள்ள வளர்ந்து போயிட்டு இருக்கோம். அப்போ நம்மளை ஸ்மூதன் பண்றதோ, நம்மளோட லைஃபை வந்து நம்ம புரிந்து கொண்டு ஈஸியா ஆகுறது வந்து தேவன் எனக்கு என்ன செய்தார்ன்றதை வச்சு நான் தேவனை நம்பல, தேவன் யார் என்பதை புரிஞ்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா ஐ ரிஃபைன் மை செல்ஃப். புரியுதா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ்? நான் வந்து பர்சனலைஸ் பண்ணல. எனக்கு என்ன வாக்குத்தத்தம் வந்திருக்கு, இதை எனக்கு ஆண்டவர் இதை செஞ்சிருக்காரு அதனால நான் ஆண்டவர் சோத்திரிக்கிறேன். இல்ல ஆண்டவர் யார் என்பதற்காக நான் ஆண்டவரை சோத்திரிக்கிறேன். அந்த புரிதல் நமக்கு வரணும் அப்படின்றத கொண்டு வந்துகிட்டு இருக்கிறது. ஓகேவா? இதுதான் இந்த ஸ்டடியினுடைய ஒரு கிராஜுவல் ப்ராசஸா வந்துகிட்டு இருக்கிறது. வேற டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம மிச்சம் இது வந்து நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம். வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்க குரூப்ல கூட போடுங்க. இல்ல இப்ப ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல பிரதர் நீங்க ஏதாவது ஆட் பண்ணணுமா இதுல? நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்றது என்னன்னாக்கா, இதை தயவு செய்து அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இந்த இதை ஃபுல்லா கேளுங்க, இல்லாட்டி பாட்டா கேளுங்க. ஏன்னா டெஃபினட்டா அப்பதான் வந்து அது வந்து நம்ம உள்வாங்கி கொள்ள முடியும். ஏன்னா இதெல்லாம் ஆழமான சத்தியம். ஜஸ்ட் ஒரு தடவை அப்படி கேட்ட உடனே புரியுற மாதிரி இருக்கும், ஆனா புரியாது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு எடுத்த சப்ஜெக்ட்லயே டீட்டெயிலா சொல்லணும்னாக்கா ஒரு அட்லீஸ்ட் 4 வீக்ஸுக்கு சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த பிரான்ஸ் டிஸ்பென்சேஷன் இது பாதிதான் முடிச்சிருக்கிறாரு இல்ல பிரதர்? நீங்க கால்வாசி தான் பிரதர் வந்திருக்கோம். கால்வாசி தான் முடிச்சிருக்கோம். ஆனா இந்த ஆக்சுவலா இன்னைக்கு டிஸ்பென்சேஷன் ட்ரூத் போலாம்னு நினைச்சது, நீ முடிச்சிடலான்னு. அதுல ஐசாயால தான் நிக்கும், இன்னும் பாதி இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் இருக்குது. ஆனா அந்த டிரான்ஸ் டிஸ்பென்சேஷன் இன்னைக்கு எடுத்ததே ஒரு 4 வாரம் எடுத்துக்கணும். ஏன்னா அவ்வளவு இதுவா இது ஏற்கனவே இந்த டூல்ஸே 20 வாரம் ஆயிடுச்சு, இன்னையோட சேர்த்து 21 வாரம் ஆயிடுச்சு. அதனால தயவு செய்து இன்னொரு தடவை போட்டு கேளுங்க, முடிஞ்சா 2-3 தடவை கேளுங்க. ஏன்னா இந்த காரியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பைபிள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வேதத்துல தேவன் வெளிப்படுத்துற அந்த சத்தியம் அப்படியே பாப் அவுட். மகத்துவங்களை காணும்படி கண்களை திறந்துருங்க. அந்த ஒரு தடவை அப்படி வாசிக்கும் பொழுது அந்த யாருக்கு என்ன சொல்றாரு, எப்பேற்பட்டது அந்த அந்த இதை நம்ம உண்மையிலே சும்மா ஒரு தடவை அப்படி படிக்கும் போதே உங்களுக்கு வந்து பயங்கர டிஃபரன்ஸ் வரும். அது எப்படி இதுவாகுதுன்னு சொல்லிட்டு வேதத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த டிஃபரன்ஸ் வரும். ஓகே பிரதர், யாராவது ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சுக்கலாம். யாராவது ஒருத்தர்
எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தும் பரலோக பிதாவே, இது இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துறேன் கத்தாவே. கத்தத்தாமே ஆண்டவரே, எங்களோடு இருந்து வழிநடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இதோ இந்த ஆண்டவரே நியமங்களின் காலத்தின்படி நியமங்களின்படி ஆண்டவரே ஒவ்வொரு டிஸ்பென்சேஷன்லயும் ஆண்டவர் எங்களோடு எப்படி பேசுறாரு, இப்ப கிருபையின் காலத்துல எப்படி பேசுறாருன்றதுபடி வேறுபாடுகளை எங்களுக்கு குறித்து அப்பா வேதத்தை படி தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. அப்பா நாங்கள் எப்பொழுதும் இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகளை சத்ருக்கள் என்று ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து உம்மிடத்துல ஜெபம் பண்ணின நாட்கள் இருக்கு ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே எங்களுக்கு இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத வார்த்தையின்படி ஆண்டவரே கிருபை நாட்கள்ல அந்த டிஃபரன்சியேஷன் எல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. ஆண்டவரே இன்னுமாக சத்தியங்களை அறிய நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே எங்களை ஒன்று கூட்டி ஆண்டவரே இம்மட்டுமாய் எங்களை வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு போதகராய் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற லூயிஸ் ஐயாக்காகவும் லூயிஸ் சாருக்காகவும் அண்ணாக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இவங்களுக்கு இருதயத்துல நீர் பேசி ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஒரு வார்த்தையும் வித்தியாசப்படுத்தி எங்களுக்கு விளக்கி எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இதோ டீச்சர்ஸ் டே வரப்போகுது ஆண்டவரே. அப்பா அதே போல ஆண்டவரே எங்களுக்கு வேதத்துல பத்தி போதிக்கிற இந்த 2 போதகர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் நிறைவாய் ஆசீர்வாதத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னும் வரப்போகிற நாட்கள்ல எங்களுக்கு இவங்க இன்னும் நிறைய சத்தியங்களை போதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. சுக பலத்தை தந்து நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த கூடுகையிலே கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உலக தோற்றத்திற்கு முன்பாக எங்களை தெரிந்து கொண்டு இந்த கூடுகையில நீங்க சேர்த்திருக்கீங்க தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஒரு காரியத்தையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் என் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் என் மூலமே முழு பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். Praise the Lord. ஸ்தோத்திரம் அண்ணா. Thank Praise you. the Lord. Praise the Lord.